Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Sri Vaishnavam. சுவாமி ஆளவந்தார் சாதிச்சிருக்கிற ஸ்தோத்திரமான ஸ்ரீ ஸ்தோத்திர ரத்னம் எம்பெருமான் மேலே சாதிச்சிருக்கிற இந்த ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை கற்றுண்டு வரோம். 3 வாரமாக 15 ஸ்லோகங்கள் கற்றுண்டு இருக்கோம். இன்னைக்கு 16, 16 through 20 கற்றுக்க போகிறோம். பூர்வாச்சாரியர்கள் சாதிச்சிருக்கிற ஸ்தோத்திரங்களில் முதலானது இந்த சதுஸ்லோகியும் ஸ்தோத்திர ரத்னமும் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. அந்த சதுஸ்லோகியை நம்ம ஏற்கனவே கற்றுன்னு இருக்கோம். இப்போ ஸ்தோத்திர ரத்னத்தை கற்றுண்டு வரோம். வழக்கம் போல் அடியன் will start with the prayer, Taniyan, and then I will chant the last 5 slokams that we have learned, and அதுக்கப்புறமாக இந்த புது ஸ்லோகங்களுக்கு போகலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை இவ்வுலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய இவ்வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयं यत्पदाम्भोरुहध्यानयन् विध्वस्ताशेषकल्मषं ववस्तुताम् उपयातोऽहं यामुनेयं नमामि तं. नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. ஸ்லோகம் 11லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். स्वाभाविकानवधिकातिशये शीतृत्वम् नारायणत्वयि न मृष्यति वैदिकः ब्रह्मा शिव शतमकः परमस्वराडिये तेऽपि यस्य महिमार्णव विप्रुषहस्ते श्री श्रियः परमसत्त्वसमाश्रयः कः पुण्डरीकनयनः पुरुषोत्तमः कस्यायुतायुतशतैककलांशकांशये विश्वं विचित्रचिदचित् प्रविभागवृत्तं वेदापहार गुरुपातकदैत्यपीडा द्यापद्विमोचनमहिष्ठ फलप्रदानये कोऽन्यः प्रजा पशुपति परिपाति कस्य पादोदकेन स शिवः स्वशिरोद्धृतेन कस्योदरे हरविरिञ्चि मुखः प्रपञ्चः को रक्षतीमम् अजनिष्टचकस्य नाभयम् क्रान्त्वा निगीर्य पुनरुद्गिरति त्वदन्यः कः केन वैष परवान् इति शक्य शङ्कः
त्वां शीलरूपचरितैः परमप्रकृष्टयं सत्त्वेन सात्विकतया प्रबलैश्च शास्त्रैः प्रख्यातदैव परमार्थविदामतैश्च नैवासुरप्रकृतयः प्रभवन्ति गोधूம். இதான் நம்ம கடைசியில் கத்துன்ற ஸ்லோகம் இது. இதுல இந்த அசுர பிரகிருதி உடையவர்கள், அசுர குணம் உடையவர்களுக்கு எம்பெருமானுடைய விஷயங்கள் ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஷீலம், ரூபம், சரித்தம், உன்னுடைய மிக உயர்ந்த சத்வகுணம், சாத்விகர் எழுதினதுனால சிறப்படைந்த சாஸ்திரங்கள், பரதெய்வம் தெரிஞ்ச புகழுடையோர், மகிமை உடைய பெரியவாளுடைய கொள்கைகள், அவளுடைய மதங்கள், பிலாசபிஸ், இவத்தெல்லாம் வச்சுட்டு உன்னை அறிஞ்சிக்கலாம். பட் ஆனாக்க அந்த அசுர குணமுடையவர்களுக்கு முடியாதே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் பண்ற மாதிரி இவர் சொல்றார். அவர் கடைசி இந்த ஸ்லோகத்துல இது அடியன் ஐ வாண்ட் டு மென்ஷன் திஸ் பிகாஸ் அடுத்த ஸ்லோகத்துல இந்த ஆப்போசிட் எடுத்துக்கிறார். அதாவது ஆசுர பிரகிருத்தியன்னு சொல்றாரு இல்லையோ, அசுர குணம் உடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஆப்போசிட் தெய்வீக குணம் உடையவர்களுக்கு அவன் எம்பெருமான் எப்பவும் புலப்படுவான் அப்படிங்கிறத சொல்ல போறார். ஸோ அதுக்காக வேண்டி ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ ஆஃப் திஸ். சரியா? ஸோ அடியன் வில் me go to the table that shows the summary of the 5 slokams that we are going to cover today. ஸோ இன்னைக்கு ஸ்லோகம் 16, 17, 18, 19, 20 கற்றுக்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது ஸோ 16ல் சொல்கிறார், சுவாமி நீதான் எல்லோருக்குமே தலைவர் நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யூ ஆர் த லார்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எல்லாருக்கும் தலைவர் நீதான். அது மாத்திரமில்ல, உனக்கு சமமானவர் ஒருத்தரும் கிடையாது, உன்னை மிஞ்சியவரும் ஒருத்தரும் கிடையாது. இந்த நல்ல குணமுடைய, இந்த ஆப்போசிட் ஆஃப் தி அசுர பிரகிருதி உடையவர்கள், அந்த அசுர குணமுடையவர்களுக்கு ஆப்போசிட்டாக உள்ள நல்ல குணமுடைய இந்த ஞானிகள் அவள்லாம் இருக்காளே, அவளுக்கு இது நன்னா தெரியும், அவளுக்கு எப்போதுமே ஒன்று தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது 16வது ஸ்லோகம். 17ல் சொல்றார், சுவாமி இந்த உலகம்ங்கிறது இந்த நித்திய விபூதி, லீலா விபூதி எல்லாமே உள்ள எல்லாமே அதெல்லாம் உன்னுடைய ஸ்பிளண்டர், அது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒவ்வொரு சின்ன விஷயமும் சரி, பெரிய விஷயங்களும் சரி, எல்லாத்துலேயும் நீர் இருக்கேர், எல்லாத்துலேயும் நீர் வியாபிச்சிருக்கேர். அது மாத்திரம் இல்லை, எல்லாமே உன்னுடைய சொத்து. நம்ம விபூதிங்கிற வார்த்தையை சொத்துங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம். விபூதி, ஸோ நித்திய விபூதி, லீலா விபூதி அப்படின்னு அதில் உள்ள எல்லாமே உன்னுடைய சொத்து. அதாவது தே எக்ஸிஸ்ட் ஃபார் அட் யோர் பிளஷர் அப்படிங்கிற மாதிரி, உன்னை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கிற பொருள்கள் எல்லாமே உனக்கு கட்டுப்பட்ட பொருள்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது 17வது ஸ்லோகத்தில். அப்புறம் 18, 19ல் எம்பெருமானுடைய குணங்களை பற்றி சொல்றார். ஒன்றில் தி பிரெட்த் ஆஃப் ஹிஸ் குணாஸ், எவ்வளவு நிறைய குணங்கள் இருக்கு பாருன்னு சொல்லி அவர் இஸ் கோயிங் டு என்யூமரேட் அ ஃபியூ ஆஃப் தம். அது பிரெட்த்னு அடியேன் சொல்றேன். அது ஏன்னா நம்பர் ஆஃப் குணங்களை பற்றி சொல்றது. இன்னொன்று டெப்த் அப்படிங்கிற மாதிரி, டெப்த்னாக்க ஒரு குணத்தை எடுத்திருந்து எவ்வளவு பெருசு அந்த குணம். கருணைன்னு எடுத்திருந்தாலும் அவனுடைய கருணை இவ்வளவு பெருசா இருக்கா, இவ்வளவு பெருசா இருக்கா, அவ்வளவு பெருசா இருக்கான்னு. ஸோ தட் கோஸ் இன் டு தி டீடைல்ஸ் ஆஃப் ஹவு லார்ஜ் ஹிஸ் டெப்த் இஸ் கருணா இஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது டெப்த் ஆஃப் இஸ் குணாஸ். ஒவ்வொரு குணமும் அதுக்கு டெப்த் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறார். ஸோ யூ ஆர் an ocean of the nectar of all கல்யாண குணாஸ்னு பிரெத்தை சொல்றார். எவ்ரி சிங்கிள் குணா ஆஃப் யுவர்ஸ் ஹஸ் நோ லிமிட், அதுக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி இன்னைக்கு 20வது ஸ்லோகத்தில் சிருஷ்டி, ஸ்திதி, லயம், உண்டாக்குறது, மெயின்டைன் பண்ணுறது, டிசல்யூஷன், அந்த மூணும் சரி. அது தவிர லிபரேஷன், ஆத்மாக்களை விடுவிக்கிறது எல்லாமே உன்னுடைய விளையாட்டு. அது மாத்திரம் இல்லை, ஒரு உலகமே உன்னுடைய ராஜ்யத்தை கிரியேட் பண்ணால் மாத்திரம் போராது, அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும், அதுக்கு லாஸ் வேணும் இல்லையா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும். அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீ வேதாஸில் வச்சிருக்க. வேதாஸில் உள்ள ஈடிக்ட்ஸ்லாம் இருக்கே, அதாவது இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம், அதெல்லாம் உன்னுடைய ரூல்ஸ். they are consistent with your சங்கல்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? ஸோ இது these are the 5 slokams that we are going to learn today. சரியா? ஸோ 16வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஸோ அதனுடைய அர்த்தம் நீதான் எல்லோருக்கும் எல்லாவற்றிற்கும் நீதான் தலைவர், உனக்கு சமம் கிடையாது, உன்னை மிஞ்சினவர் கிடையாது. இதை ஞானிகள், பெரிய ரிஷிகள், மகான்கள் அவளுக்கெல்லாம் நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுவும்
ஸோ இதில் வந்து என்ன சொல்றாருனாக்க நீ வந்து எல்லாருக்கும் அனைவருக்கும் தலைவன் எனும் ஸ்வபாவம், நீதான் எல்லாருக்கும் தலைவன், யூ ஆர் த லார்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படிங்கிற நேச்சர். ஸ்வபாவம்னாக்க நேச்சர். ஸோ யூ ஹாவ் த நேச்சர் ஆஃப் பீயிங் த லார்ட் ஆஃப் எவ்ரி ஒன், லார்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே தலைவன் நீ தான். லீலா விபூதியில் இருந்தாலும் சரி, நித்திய விபூதியில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தலைவனாக இருக்கின்ற அந்த சுபாவம் இருக்கே, அந்த சுபாவம் வந்து 3 விதமான எல்லையை கடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ 3 விதமான எல்லையை கடந்ததுனாக்க என்ன அர்த்தம்னாக்க, அது தேசம் அப்படிங்கிற எல்லை, ஸோ பிளேஸ், அது பிசிக்கல் டிமென்ஷன், அது பிசிக்கல் ஸ்பேஸ், அதில் வந்து there is no limit. அதாவது இந்த யூஎஸ்ல தான் இருக்கு உன்னுடைய இது அதிகாரம், இந்தியாவுக்கு போனால் உனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஸோ as far as the space is concerned, there is no limit to how far your leadership extends அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி டயத்துலையும் பார்த்தேன்னாக்கா இது வந்து your leadership is valid only up to this time, அதுக்கப்புறம் கிடையாது, அந்த மாதிரி லிமிட் கிடையாது. அதே மாதிரி வஸ்துக்கள்லையும் லிமிட் கிடையாது. இந்த மாதிரியான வஸ்துக்களுக்கு தான் மேலே தான் உனக்கு லிமிட் இருக்கு, உன்னுடைய ஆதிக்கம் இருக்கு, உன்னுடைய லீடர்ஷிப் இருக்கு. மற்ற வஸ்துக்கள்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி கிடையாது. ஸோ there's no limit in all 3 dimensions, place, time and vastu அப்படிங்கிற மாதிரி. ஸோ 3 விதமான எல்லைகள், லிமிட்ஸ், பவுண்டரிஸை வந்து அதை வந்து கடந்தது, அதாவது டிரான்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ the fact that you are the leader for everything, so that the nature, your nature of being the leader for everyone, அது வந்து கடந்தது, it transcends all the limits for all 3 dimensions அப்படிங்கிற மாதிரி, ஸ்பேஸ், டைம் அண்ட் வஸ்து அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்றார். அது மாத்திரம் இல்ல, அது வந்து உனக்கு நிகர் உயர்வு உண்டு என்னும் எண்ணமும் கடந்தது. அதாவது உனக்கு நிகரா மனுஷா இருக்கு, இவா இருக்க பூதங்கள் இருக்கா, அதே மாதிரி உன்னை விட மிஞ்சின வாழும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கு, அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் இருக்கே, அதையும் கூட கடந்தது அப்படிங்கிற மாதிரி. பேசிக்கலி இட்ஸ் a way of saying, நீ வந்து யூ ஆர் தி அன்குவெஸ்டன்ட் லீடர், உனக்கு வந்து ஈக்குவலாகவும் ஒருத்தரும் கிடையாது, உன்னை விட ஒசந்து இருக்கிறவாளும் ஒருத்தரும் கிடையாது. அதனால there is no room for even the thought that there is an equal for you or that there is someone who surpasses you அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இது ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட் சுவாமின் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட சொல்றார். ஆனாக்கா சுவாமி, இந்த பிரகிருதிங்கிறது இருக்கே, பிரகிருதிங்கிறது ஒரு மாயை மாதிரி உண்மையை மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இது வந்து அத்வைத்த மாயாவில்லை, அத்வைத்தத்துல வந்து இது இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லுவா. இங்க வந்து அப்படி அந்த அர்த்தத்துல இல்லை, இது வந்து நமக்கு வந்து சில உண்மையை வந்து மறைக்கிறது. அதாவது உண்மை வந்து இப்படி இருக்கிறச்சே இது அது உண்மை இல்லை, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி வேற என்னத்தையோ காமிக்கிறது. அந்த மாயை வந்து பிரகிருதிக்கு உண்டு. பிரகிருத்தின்னு சொல்ற அந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் நம்ம இருக்கிறோமே, அதுல அது இருக்குது, அதுக்கு அந்த மாயை உண்டு. அந்த மாயையினுடைய பலத்தினால அந்த பலத்தை வச்சுண்டு நீயும் இதை மறைக்கிறாய் அப்படின்னு வெம்பெருமான் மேல பிளைம் போடுறாரு. சுவாமி, நீருமே திருட்டுத்தனம் பண்றீர், நீ என்ன பண்றீன்னாக்கா அந்த பிரகிருதியில அப்படிங்கிற மாயையை வச்சுண்டு எது உண்மை அது அப்படிங்கிறத வந்து நீரும் கொஞ்சம் மறைக்கிறார். அதனால்தான் நிறைய பேர் வந்து தங்களுக்கு ஆத்மாங்கிறத பத்தி ஒன்றும் தெரியாம, ஆத்மாதான் தான்னு தெரியாம இந்த சரீரம் தான் தான்னு நினைச்சுட்டு இருக்கா, தாங்கள் தான் இது ரொம்ப சுதந்திரர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி உண்மைகளை மறைக்கிறது இந்த பிரகிருதி. அந்த பிரகிருதியை வந்து நீயும் தான் மறைக்கிற, அதை நீயும் யூ ஆர் co-conspirator in that அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நீயும் இதை மறைக்கிறாய். அப்படி இருந்தாலும் சரி, நீயும் அந்த மாதிரி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் சில மகான்கள், சிலர் அதாவது மகான்கள், அதாவது ரொம்ப க்ளோரியஸ் பீப்புள், அந்த மாதிரியான செலிப்ரேட்டட் பீப்புள், அவ வந்து எப்படிப்பட்டவா, அந்த வேறு ஒன்றும் வேண்டாத அனன்ய பிரயோஜனர்களாக இருக்கிற மகான்கள் சில பேர் வந்து சதா இதை அறிகின்ற, no matter how hard you try, you cannot conceal it from them. அவளுக்கு வந்து இது எப்பவும் தெரியும் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, யூ ஆர் த லார்ட் ஆஃப் எவ்ரி ஒன், யூ ஆர் அன்ஈக்குவல், யூ ஆர் அன்சர்பாஸ்ட். அது மட்டும் இல்லை, நோ மேட்டர் ஹவு த பிரகிருதி ட்ரைஸ் டு ஹைட் ஆல் ஆஃப் திஸ், அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் த பீப்புள் ஹூ அனன்ய பிரயோஜனர்களாக இருக்கின்ற அந்த ரிஷிகள், அந்த மாதிரியானவாள்லாம் அவளுக்குலாம் ரொம்ப ஈஸியாக தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸோ வந்து பார்க்கலாம். இதில் இந்த ஸ்லோகத்தை பார்த்தேன்னாக்கா 2வது நிலையில தவ உன்னுடைய பரபிரடிம ஸ்வபாவம், பரபிரடிம ஸ்வபாவம்ங்கிறது நீ எல்லாருக்கும் தலைவன் அப்படிங்கிற அந்த சுபாவம், உன்னுடைய நீ எல்லாருக்கும் தலைவன் அப்படிங்கிற சுபாவம் இருக்கு இல்லையா, அது வந்து உல்லங்கிதனாக்கா கடந்தது, டிரான்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி.
என்னத்தை டிரான்சென்ட் பண்றதுனாக்க ரெண்டு விதமான திங்ஸ் சொல்ல போறார். ஒன்று வந்து த்ரிவித சீமைனாக்க லிமிட் அப்படிங்கிற மாதிரி, அக்கறை தமிழ்ல சீமைங்கிற வார்த்தை சொல்றோமோ இல்லையோ, அக்கறை சீமையிலே அப்படிங்கிற மாதிரி, அந்த அந்த லிமிட்ல அப்படிங்கிற மாதிரி, அந்த எல்லையிலே அப்படிங்கிற மாதிரி மூன்று விதமான சீமைகள்ல மூன்று விதமான எல்லைகள் அப்படின்னு சொல்றார். மூன்று விதங்கிறது அடியேன்னு சொன்ன மாதிரி பிளேஸ், டைம் அண்ட் வஸ்து அப்படிங்கிற மாதிரி அந்த மூன்று விதமான எல்லைகளையும் உல்லங்கி தாண்டியதுன்னு முதல்ல ஒன்று சொல்றார். அது மாத்திரம் இல்ல, இதனுடைய இதை பிரிச்சு பார்த்தேன்னா, அன்பேக்ட் பார்த்தேன்னா இங்க தெரியும். சம அதிசயி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதிசாயி, உனக்கு சமமாக மனுஷா இருக்கா, அதே அல்லது உன்னை விட ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிற எண்ணத்தை, சம்பாவனம் அப்படிங்கிற எண்ணத்தையும் இந்த உல்லங்கித்த அதை கடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது அது ஒருத்தரும் நினைச்சுக்க கூட முடியாது. உனக்கு சமம் இருக்கா, உன்னை விட ஜாஸ்தியா மனுஷா இருக்கா, உன்னை சர்பாஸ் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தராலையும் நினைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த நிலைகளையும் கடந்த மாதிரி இருக்கு நீ தலைவன் அப்படிங்கிற சுபாவம், நீ தான் லீடர் அப்படிங்கிற சுபாவம். அப்புறம் என்ன சொல்றான், மாயா பலேன, மாயையுடைய பலத்தை வைத்துக்கொண்டு, மாயைன்னு சொல்றது இங்க பிரகிருதியை சொல்றார் அவர். என்ன பிரகிருதி ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன, நமக்கு நிறைய சென்சரி பிளஷர்ஸ் கொடுக்குற ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. நமக்கு தட்ஸ் அ ட்ரூ பிளஷர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுடுறோம். அதனால அந்த விதத்துல நம்மளை மிஸ்லீட் பண்றதோ இல்லையோ, அதுதான் சொல்றார். மாயா பலேன, மாயை பிரகிருதி அப்படிங்கிற மாயனுடைய பலத்தை வச்சுண்டு என்ன சொல்றாருனாக்கா, பவதா அபி, உன்னால் கூட நிகூஹியமானம் அப்படிங்கிற, நிகூஹியமானம் மறைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ பிரகிருதியினுடைய பலத்தை வச்சுண்டு உன்னால் கூட பவதா அப்படி நிகூஹியமானம் மறைக்கப்படுகிறது. அது அப்படி ஆயினும் இன்ஸ்பைர்ட் ஆஃப் தட் அப்படிங்கிறது அன்செடா இம்ப்ளிசிட்டா சொல்லியிருக்கார் அவர். அப்படி இருந்தாலும் கூட கேச்சித் அனிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அது கேச்சித்னாக்கா சில மகான்கள் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படிப்பட்ட மகான்கள்னாக்கா ஸ்வத் அனன்ய பாவா, இங்க பார்க்கலாம், ஸ்வத் அனன்ய பாவா, உன்னை தவிர மற்ற ஒன்றை விரும்பாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி. உன்னை தவிர வேற ஒன்னுத்திலையும் அவ விரும்புறவர், வேற ஒன்னுத்தையும் விரும்பாதவர்கள் அவ என்ன பண்றான்னாக்க, அவ அப்படிப்பட்ட கேச்சித், அப்படிப்பட்ட சில மகான்கள் அனிஷம் எப்பவும் பஷ்யந்தி பார்க்கறா, உன்னை பார்க்கறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அவளுக்கு தெரியறது அவ உன்னை இந்த மாதிரி இருக்க நீ, ஈவன் தோ தி பிரகிருதி ட்ரைஸ் டு டூ அ குட் ஜாப் ஆஃப் ஹைடிங் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அதான், ஸோ அவளுக்கு தெரியறது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆசுர பிரகிருதிகளுக்கு தெரியாது, ஆனாக்க இந்த மாதிரியான மகான்கள் அனன்ய பிரயோஜனர்களாக இருக்கிறவாளுக்கு நன்றாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? உல்லங்கிதய த்ரிவித சீமயம் சமாதிஷாயே சம்பாவனம் தவயம் பரிப்ரடிம ஸ்வபாவம் மாயா பலேனயம் பவதாப்யே நிகூஹ்யமானம் பஷ்யந்த்யேகேச்சிதனிஷம் த்வதனன்ய பாவம் மூவகை எல்லையும் நிகர் உயர்வு உண்டு எனும் எண்ணமோ கடந்தது நீ அனைவர்க்கும் தலைவன் எனும் ஸ்வபாவம் மாயையின் பலம் கொண்டு நீயும் இதை மறைக்கிறாய், வேறொன்று வேண்டாய மகான் சிலையும் சதா இதை அறிகின்றன.
சம்ஸ்கிருதத்தில் வந்து பாசிவ் வாய்ஸ் இஸ் யூஸ்ட் மோர் தென் வாட் வி சி இன் தமிழ். ஸோ நீயும் இதை மறைக்கிறாய் அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸில் அடியே இங்கே எழுதியிருக்கேன். ஆனால் பவதாபி நிகூஹியமான ஒன்னால் கூட மறைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். மறைக்கப்படுகின்ற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இது வந்து அர்த்தத்தை பார்த்துட்டோம். இப்போ வந்து இதை பார்க்கலாம், வியாக்கியானம் பார்க்கலாம். நம்ம அடியேன்னு சொன்ன மாதிரி போன ஸ்லோகத்தில் வந்து இந்த ஆசுர பிரகிருதிகள்னு சொன்னாரோ இல்லையா, அசுர குணங்கள் உடையவாளுக்கு அவளுக்கு ஒன்றை பற்றி ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியே இல்லை சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவள் மேலே ஒரு பாவம் படுற மாதிரி சிம்பத்தைஸ் பண்ணுற மாதிரி சொன்னார் அவர். இப்போ வந்து என்ன சொல்கிறாருனாக்கா இந்த தெய்வ பிரகிருதிஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த சேஜஸ் மகான்கள் இருக்காளே, இந்த கேச்சித்னு சொல்கிறாரு. சில மகான்கள் வந்து அதுவும் எஸ்பெஷலி இந்த துவத் அனன்ய பாவாக உன்னை தவிர வேற ஒன்றும் வேண்டாத அந்த அனன்ய பிரயோஜனர்களான அந்த மகான்களுக்கு வந்து உன்னை நன்னா தெரியும், ஒன்னா பார்த்துக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவாகிட்டேருந்து ஒன்னை நீ மறைச்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இந்த டிரான்சன்ஸ் 3 பவுண்டரிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல த்ரிவித சீம 3 விதமான எல்லைகளை உல்லங்கித தாண்டியது அப்படிங்கிற மாதிரி தாண்டியது அப்படின்னு சொல்றச்சே அதுக்கு வந்து திருவாய்மொழியிலையும் வந்து நந்தாவிளக்கே அளத்தற்கரியாய் அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் வந்து இதில் வருது. பெரிய திருமொழியில் வந்து திருநாங்கூர் திருமணி மாட கோயிலில் வந்து சொல்கிறார், நந்தாவிளக்கே திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார், நந்தாவிளக்கே அளத்தற்கு அறியாய் நரநாரணனே கருமா முகில் போல் எந்தாய் எமக்கே அருளாய் என நின்று இமையோர் பரவும் இடம்னு நந்தா விளக்கே அப்படிங்கிற மாதிரி, அதாவது குறையாத விளக்கே அணையாத விளக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறச்சே அளத்தற்கு அறியாய், உன்னை அளக்கவே முடியாது, ஏன்னா பிகாஸ் யூ கிராஸ் ஆல் த லிமிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உன்னுடைய குணங்கள் உன்னுடைய எல்லாமே வந்து உன்னுடைய லீடர்ஷிப் எல்லாமே வந்து கிராசஸ் ஆல் த லிமிட்ஸ். அதனால அளத்தற்கு அறியாய், உன்னை மெஷர் பண்ணவே முடியாது, பிகாஸ் யூ எக்ஸீட் ஆல் த லிமிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அது அந்த டிரான்சன்ஸ் 3 பவுண்டரிஸ் உல்லங்கித த்ரிவித சீம அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடிஷ்னல் இது கோட் மாதிரி திவ்ய பிரபந்தங்கள்ல இருக்கு. ஆல்சோ இந்த ஒத்துருக்கும் அவனுக்கு சமமாக ஒத்துரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல சம அதிசாயி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சம்பாவனம்னு சொல்றாரோ இல்லையோ, உனக்கு ஈக்குவலாகவோ உன்னை தாண்டி சர்பாஸ் பண்ற மாதிரியாகவோ ஒத்திரையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றச்சே அது ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தை சொல்லியிருக்கு. ந தத் சமக, அவனுக்கு சமமானவர் கிடையாது. அபியதிக்கக, அவனை தாண்டினவாளும் அவனை விட வசந்து இருக்கிறவாளும் ந திருஷ்யத்தே, அவளை நான் பார்க்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நோபடி இஸ் சீன் ஹூ இஸ் ஈக்குவல் டு ஹிம் ஆர் ஹூ எக்ஸீட்ஸ் ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே தான் வந்து விஸ்வரூப யோகத்துல வந்து பகவத்கீதையில வந்து அர்ஜுனன் வந்து கண்ணனுடைய விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றான், அவன் என்ன சொல்றான், கண்ணா நீதான் வந்து உலகத்துல உள்ள எல்லாருக்கும் வந்து நீதான் அப்பாவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்பா இப்படி சொல்றச்சே வந்து உனக்கு ஈக்குவலாகவோ உன்னோட வசந்தவாளோ ஒத்துரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய, you are the father of the entire universe, of all moving and non-moving beings அப்படிங்கிற மாதிரி. त्वमहस्य पूज्यश्च गुरुर्गरीयान्, you are the most deserving of worship and the supreme spiritual master அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நத்வஹத் சமோஸ்தி அப்யதிக குதோன்யோ, நத்வத் சமக, உனக்கு ஈக்குவலா ஒத்தரும் கிடையாது. தத் சமக அஸ்தி, உனக்கு ஈக்குவலாக ஒத்தரும் இல்லை. அப்படி இருக்கிறச்சே அபியதிக்காக உன்னை விட வசந்தவா வந்து குதோன்ய, வேற யார் வந்து லோகத்ரயேபி, 3 உலகங்களிலும் அப்ரதிம பிரபாவ, 3 உலகங்களிலும் எப்படி இருக்க முடியும், உன்னை அபியதிக்காக உன்னை மிஞ்சி இருக்கிறவா எப்படி இருக்க முடியும்? ஓ the possessor of incomparable power, அப்ரதிம பிரபாவ, ஓ possessor of incomparable power அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அதாவது அவனுக்கு ஈக்குவலாக ஒத்தரும் கிடையாது, அவனை மிஞ்சினவாளும் ஒத்தரும் கிடையாது அப்படிங்கிறத வந்து அதே மாதிரி திருவாய்மொழியில் இது வந்து நிறைய ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல நிறைய வரும். திருவாய்மொழியில
திருவிண்ணகர் ஒப்பிலியப்பன் அப்படிங்கிற பெருமாளை வந்து மங்களாசாசனம் பண்ணுறச்சு. அவருடைய பேரை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியறது ஒப்பிலியப்பன்னாக அவனுக்கு ஒப்பாக உள்ளவா ஒருத்தரும் கிடையாது அப்படிங்கிற அர்த்தம். ஒப்பு இலி அப்பன், ஒப்பு இல்லாத இந்த ஒரு லார்ட் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து சொல்கிறாரு வந்து அதை வந்து திருவாய்மொழியில் ஸ்ரீ நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதில் அடியேன், திஸ் இஸ் த லாஸ்ட் லைன் ஆஃப் இட், அடியேன் வில் ரீட் த ஃபுல் பாசுரம். என் அப்பன் எனக்காய், அவன் தான் நீ வந்து எனக்கு அப்பாவாக இருக்க, நீ இகுழா, இகுழா எனக்கு செவிலி தாய் மாதிரி அப்படிங்கிற மாதிரி, என்னை பெற்றவளா, என்னை பெற்ற தாயாகவும் இருந்துருக்க நீ. ஸோ என் அப்பனாய் என் அப்பன் எனக்காய் இகுழா என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், மின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன், தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாழ் நிழலே. தன்னொப்பார் இல்லப்பன், அவனுக்கு ஈக்குவலாக ஒத்துருமே இல்லாத அந்த சுவாமி வந்து தந்தனன் தனதாழ் நிழலே, தன்னுடைய திருவடி நிழலை வந்து எனக்கு கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுலேயும் வந்து அவனுக்கு ஈக்குவலே ஒத்துரும் கிடையாது அப்படி தெரிகிறது. திருவாய்மொழி முதல் திருவாய்மொழியில முதல் பதிகத்திலே சொல்றார், இனன் உணர் முழுநலம் எதிர் நிகழ் கழிவினும் இனன் இளன் எனன் உயிர் மிகுநர இளனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது எதிர் நிகழ் கழிவினும், எதிர்னாக்க எதிர்காலம், ஃபியூச்சர் டென்ஸ், in the future, the time இதை பற்றி சொல்றது. நிகழ்காலம் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், கழிவினம் இந்த பாஸ்ட்லையும் சரி, இந்த மூணு காலத்திலையும் சரி, இனன் இளன் இவனுக்கு ஈக்குவலா ஒருத்தரும் கிடையாது. மிகுநர இளனே, தோசு எக்ஸீடியம் அந்த மாதிரியும் ஒருத்தரும் கிடையாது. எனன் உயிர் என்னுடைய ஆத்மாவான எம்பெருமான் இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இந்த மாயா பலேன, அதாவது பிரகிருதிங்கிறது ஒரு மாயையாக இருந்துட்டு அதாவது உண்மையை மறைக்கிறது அப்படிங்கிறத வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கு. பகவத்கீதையிலே கிருஷ்ணன் வந்து சொல்றான், தைவீஹேஷ குணமயே மம மாயா துரத்யயம். குணமயி மாயா, அதாவது இந்த மூன்று குணங்களை உள்ள ரஜகுணம், தமோ குணம், அப்படிங்கிற சத்துவகுணம் உடைய அந்த மாயான்னு சொல்லப்படுற அந்த பிரகிருதி வந்து துரத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அதை வந்து அதை கடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல். துரத்தியா அது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஓவர் கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மாமே பிரபயத்யந்தே, எங்கிட்ட சரணாகதி பண்ணவா வந்து ஆனாக்க மாயாமே தாம் தரந்தி, இந்த மாயையை தரந்தி கடப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ என்ன சொல்றான்னாக்கா இது வந்து தெய்வீ மாயா அப்படிங்கிற சொல்ற. திஸ் இஸ் டிவைன்லி கிரியேட்டட் மாயா, நான் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன மீறிண்டு அது மாதிரி இல்லாது, பட் அது இது எனக்கு விளையாட்டுக்காக வேண்டி இது பண்ணியிருக்கேன் நான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ மை டிவைன் எனர்ஜி கன்சிஸ்டிங் ஆஃப் த 3 modes of nature, the 3 குணங்கள் சொன்னேன்னு இல்லையோ, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஓவர் கம், பட் தோஸ் ஹூ சரண்டர் அண்ட் டு மீ கிராஸ் இட் ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அது வந்து மாயை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி. அதே மாதிரி சரணாகதி கத்தியத்துலேயும் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் சுவாமி. இந்த மாயை வந்து நிறைய இதை தப்பா எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறது சுவாமி. அதனால் என்ன பண்ண, எனக்கு வேற வழி இல்லை, இது என்னால் அதை கடக்க முடியாது, உமக்கு சரணாகதி பண்ணிட்டே நீர் தான் என்னை கடக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மதியானாதி கர்ம பிரவாக பிரவருத்தாம், நம்ம இதில் பார்த்துருக்கோம், நம்ம சரணாகதி கத்தியத்தில் பகவத் ராமானுஜர் சொல்கிறார், மதிய அனாதி கர்ம பிரவாக பிரவருத்தாம், அனாதி காலமாக கர்மங்கள் பாவங்கள் பண்ணிண்டே இருக்கேன், அதனால இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கு, அது வந்து ஒரு வெள்ளம் மாதிரி, ஆனா பிரவாக பிரவருத்தாம் வெள்ளம் மாதிரி வந்திருக்குது, இந்த பிரகிருதி சம்பந்தம் வந்திருக்குது. அது வந்து என்ன பண்றது தெரியுமா, பகவத் ஸ்வரூப திரோதான கரீம், பகவத் ஸ்வரூபத்தை திரை போட்டு மறைச்சுடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அது மாத்திரம் இல்ல சுவாமி, அதாவது ஒண்ணு வந்து இக்னோரன்ஸ்னு இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு விபரீத ஞானம், தப்பு இன்ஃபர்மேஷன் தான் கரெக்ட் அப்படின்னு பிலீவ் பண்றது, அதோட மோசம் இல்லையா. விபரீத ஞான ஜனனேம், அந்த பிரகிருதிங்கிறது விபரீதமான ஞானத்தை கொடுக்கிறது. என்ன மாதிரியான விபரீத ஞானம்னாக்க, ஸ்வவிஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனீம், இந்த பிரகிருதியில இருக்கிற அந்த போகியமான விஷயங்கள் இருக்க, சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கே, அதுதான் நிஜமான போகம் அப்படிங்கிற போக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தப்பு எண்ணத்தை உண்டு பண்றது. தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்மரூபேண ச அவஸ்திதாம், இந்த தேகம், இந்த இந்திரியங்கள், இதெல்லாம் வந்து இந்த போகிய வஸ்துக்கள்,
அதெல்லாம் வந்து இந்த சூக்ஷ்மமாகவும் பெருசாகவும் இருக்கிற அந்த மாதிரி இந்த நிலைகளில் உள்ள விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான தப்பான எண்ணங்களை கொடுக்கறது. தைவீம் குணமயி மாயாம் is using more or less the words from the previous Bhagavad Gita ஸ்லோகம். the தைவீம் கண்ணன் சொன்னாலும் இல்லையோ அதுவும் வந்து டிவைன்லி கிரியேட்டட் அப்படிங்கிறது அதுதான் சொல்றார். தைவீம் அது மாத்திரம் இல்லை, குணமயி மாயா, அந்த 3 குணங்கள் நிறைந்தது. இந்த 3 குணங்கள் சொல்லியிருக்கேன், ரஜோகுணம், தாமஸ் குணம், சத்வகுணம் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 குணங்களும் நிறைந்த அந்த மாயையான அந்த பிரகிருதி வந்து அந்த மாதிரி பண்றது அது. அதனால சுவாமி எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், நீ பகவத்கீதையில சொல்லியிருக்க என்ன வந்து சரணடைந்தவர்கள் ஈஸியா கடக்கலாம்னு சொல்லியிருக்கியோ இல்லையோ, அதனால அடியேன் என்ன பண்ணியிருக்கேன்னாக்க தாசபூதக, அடியேன் உங்ககிட்ட சொல்லிட்டேன், தாசபூதக நான் உன்னுடைய தாசன், நான் சரணாகதோஸ்மி உன்னிடம் சரணடைந்தவனாக இருக்கிறேன், நான் தவாஸ்மி தாசக உன்னுடைய தாசனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு இதி வக்தாரம் மாம் தாரய இதி வக்தாரம் இவ்வாறு சொன்ன மாம் என்னை தாரைய இந்த பிரகிருதியை கடக்க வைப்பாயாக, இந்த சம்சாரத்தை கடக்க வைப்பாயாக. ஸோ எதுக்கு சொல்றேன்னாக்கா அந்த மாயாபலேன பிரகிருதிங்கிறது ஒரு பெரிய மாயை, நமக்கு தப்பு இது ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஒரு நிஜம் ஃபேக்ட்ஸ் மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து மனுஷாலத்தான் ஃபூல் பண்ணுறதுனாக்கா வியாக்கியானத்தில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிற ஒரு என்னன்னாக்கா இது நம்மளை மாத்திரம் ஃபூல் பண்ணல, ராமாவதாரத்தில் ராமனையே ஃபூல் பண்ணிடுத்து. ஏன்னா அவன் வந்து தன்னை நினச்சுட்டான் தான் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நினச்சுட்டான். ஸோ அந்த விதத்தில் அவனுக்கே வந்து தப்பு ஞானத்தை விபரீத தப்பான ஞானத்தை கொடுத்துருக்கு. ஏன்னாக்கா ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், நான் யாருன்னு நினச்சிட்டு இருக்கேன் தெரியுமா, ஆத்மானம் நான் வந்து என்னை வந்து ஒரு மனுஷனாக நினைச்சுட்டு இருக்கேன், ராமனாக நினைச்சுட்டு இருக்கேன், தசரத புத்திரனாக நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. வேற இது தவிர வேற எதையும் விசேஷம் இருந்ததுனாக்கா அடியனுக்கு சொல்லும் பிரம்மா அப்படின்னு சொல்றாரு அவர். எது சொல்றனாக்கா ஸ்ரீராமனே இதுல ஃபூல்டா, he got fooled by the பிரகிருதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். இப்போ வந்து அது பார்த்துட்டோம் நம்ம. இப்போ வந்து கேச்சித் அனிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பஷ்யந்தி கேச்சித் பஷ்யந்தி கேச்சித் அனிஷம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது கேச்சித் சில மகான்கள், அனிஷம் எப்பொழுதும் பஷ்யந்தி பார்க்கிறார்கள் உன்னை அப்படிங்கிற உன்னுடைய லீடர்ஷிப் எல்லாம் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்கிறச்சே வந்து கோபால வம்சத்தியில் வந்து ரொம்ப அழகான ஸ்லோகத்தில் ஒன்று சொல்கிறார் இல்லையோ, நான் வந்து அந்த எம்பெருமானை வந்து எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்கேன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஐ see him always nearby அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். நிகடேஷு நிஷாமயாமி நித்யம், நிகடேஷு என் பக்கத்தில், நிஷாமயாமி நான் பார்த்துட்டு இருக்கேன், நித்தியம் எப்பவும் பார்த்துட்டு இருக்கேன் அவனை. நிகமாந்தை அதுனாபி மிருக்யமாணம், உபனிஷத்துக்களால் இன்னமும் கூட தேடப்படுபவனை, உபனிஷத்துக்கள் இன்னமும் வந்து அவனுடைய எல்லையெல்லாம் எங்க இருக்குன்னு தேடின்னு இருக்குகள் இன்னமும். யமளார்ஜுன திருஷ்டயம் பாலகேயளே, அந்த 2 அர்ஜுன மரங்கள் வந்து அவனுடைய பால லீலைகளை பார்த்ததுகளே. அவன் உரலோடு கட்டப்பட்டவன், அவன் வந்து அந்த உரலையும் இழுத்துட்டு இந்த 2 மரங்களுக்கு நடுவில் போனானோ இல்லையோ, அந்த சேஷ்டையை பார்த்துட்டு இருந்த அர்ஜுன மரங்கள் இருக்கே. ஸோ அந்த மாதிரி, ஸோ ஹிம் ஹூஸ் சைல்ட்ஹுட் பிளேஸ் were seen by 2 Arjuna trees. யமுனா சாட்சிகம் யௌவனம் யுவானோ, so the youth whose youthful antics were seen by Yamuna. அதுக்கு எதுக்கு யமுனை சாட்சியாக இருந்ததோ, எவனுடைய இந்த யூத்ஃபுல் விளையாட்டுகளுக்கு அது யமுனை சாட்சியாக இருந்ததோ அவனை நான் எப்பொழுதும் பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரோ இல்லையோ. அதுதான் அது வந்து that's a kind of an illustrative example for this கேச்சித் அனிஷம் பஷ்யந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அது மாத்திரம் இல்லை, அதாவது துவத் அனன்ய பாவா, உன்னை தவிர வேறு ஒன்றும் வேண்டாத பெரிய மகான்கள் தான் பார்க்குறா அப்படின்னு சொல்லி இந்த அனன்ய பாவாக அவள் வந்து நம்ம பெரியாழ்வார் திருமொழியில் துக்கச்சுழலையை அப்படிங்கிறதுல வந்து அவரே ரொம்ப அழகாக சொல்கிறார். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையவேன் சுவாமி, அடியேன் ஹாஸ் த பிளஸ்ஸிங்
of of being a dasan to you. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்னாக்க இனி போய் ஒருவன்னாக்க வேறொருவன். இப்போ வந்து இந்த சமயத்தில் இவ்வளவு நாளா உனக்கு நான் தாசத்துவம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தங்கிட்ட வேறு ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய். நான் வந்து அந்த மாதிரி இன்னொருத்தனுடைய ஆத்து வாசல்ல போய் அவனுக்கு கும்பிடு போட்டுண்டு அவன் காலில் விழுந்துண்டு கடைத்தலைனாக்கா அவனுடைய வாசல்ல வந்து அங்க நிற்கிறது வந்து நான் அப்படி பண்ணேன்னாக்கா நின் சாயை அழிவு கண்டாய், உன்னுடைய தேஜஸ் குறைஞ்சு போயிடும், உன்னுடைய மகிமை குறைஞ்சு போயிடும், நான் நிச்சயமா பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த மாதிரி அனன்ய பாவகா, இவனை தவிர வேற ஒருத்தரும் வேண்டாதவா அவன், அந்த மாதிரி மனுஷாளுக்கு பெரிய மகான்களுக்கு ஈஸியா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? அது 16வது இது வந்து இப்போ வந்து இங்க உலகத்துல உள்ள எல்லாமே வந்து உன்னுடைய சொத்து அப்படிங்கிற யுவர் ஸ்பிளண்டர் அப்படிங்கிற மாதிரி. உலகம்னு சொல்றது இந்த நித்திய லீலா விபூதி மாத்திரமல்ல, நித்திய விபூதியுமாக சேர்ந்து எல்லா நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுமாக சேர்ந்து அதுல உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து உன்னுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உன்னுடைய ஸ்பிளண்டர் அது. உன்னுடைய சொத்துன்னு அர்த்தம் இட் எக்ஸிஸ்ட், they are controlled by you, they exist solely to serve you at your pleasure அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அவர். ஸோ இதுல வந்து அவர் என்யூமரேட் பண்ண போறார். இது வந்து உனக்கு சொந்தம், இது உனக்கு சொந்தம், இது உனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறார் அவர். அதில் சொல்றச்சே என்ன பண்றார், அண்டம்னு சொல்லப்படுற அந்த பிரம்மாண்டம் இருக்கே, அந்த பிரம்மாண்டம், திஸ் என்டையர் யூனிவர்ஸ், எக் ஷேப்ட் யூனிவர்ஸ்னு சொல்றாள் இல்லை, அந்த அண்டம் இருக்கே அது வந்து உன்னுடைய சொத்து சுவாமின் அப்படின்னு என்யூமரேட் பண்றார். அண்டம் வந்து உன்னுடைய சொத்து. என்ன கடைசியில் என்னவது எல்லாமே உன் சொத்து அன்றோ அப்படிங்கிற மாதிரி, எல்லாமே உன்னுடைய விபூதி இல்லையா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறார். ஸோ அண்டம் இஸ் யுவர்ஸ். அதில் காணும் எல்லா பொருட்களும், ஸோ ஆல் த ஸ்டஃப் தட் இஸ் விசிபிள் இன் இட், அதுவும் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி அது. அப்புறம் வந்து இந்த அண்டத்தை சுத்தி ஆவரணங்கள்னு இருக்குன்னு சொல்லுவா. ஆவரணங்கள்னாக்க கவரிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி, ஷீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி, லேயர்ஸ் ஆஃப் கவரிங்ஸ். அது வந்து எப்படின்னாக்க 7 கவரிங்ஸ் இருக்கு அரவுண்ட் தி அண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த 7, so you have to imagine it, kind of ஒரு egg shaped universe இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை சுத்தி முதல்ல ஒரு கவரிங் இருக்கு, அதுக்கு மேல இன்னொரு கவரிங் இருக்கு, அதுக்கு மேல இன்னொரு கவரிங். ஸோ ஆல் ஆஃப் ஈச் ஒன் ஆஃப் தீஸ் இஸ் கால்ட் அன் ஆவரணம் அப்படிங்கிற மாதிரி. அந்த அதனுடைய ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி 7 ஆவரணங்கள். ஸோ 7 எக்ஸ்ட்ரா லேயர்ஸ், 7 எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து முதல் ஷீத்தோட போல 2வது ஷீத் வந்து 10 மடங்கு பெருசு, 3வது ஷீத் வந்து அதை விட 10 மடங்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஈச் ஷீத் ஆர் ஈச் ஆவரணம் இஸ் 10 times as large as the previous one அப்படிங்கிற மாதிரி. அதைத்தான் 10 பெரிதான, அதாவது ஈச் ஒன் இஸ் 10 times bigger than the previous ஆவரணம். அப்படி அந்த மாதிரி மொத்தம் எத்தனை ஆவரணங்கள் இருக்குன்னாக்க 7 ஆவரணங்கள் அப்படின்னு. இந்த 7 ஆவரணங்கள் வந்து they are made of different materials அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நீங்கள் பார்த்து, if I have to go to the next slide, அது வந்து முதல் ஆவரணம் is made of ஜலம், இன்னொன்று is made of அக்னி, இன்னொன்று வாயு, இன்னொன்று ஆகாசம், பூதாதி, மகத், பிரகிருதி அப்படிங்கிற மாதிரியான 7 விதமான விஷயங்கள் வந்து அது ஆவரணங்களாக ஷீட்ஸ், லேயர்ஸ் ஆஃப் கவரிங் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அந்த மாதிரியான இருக்க 10 பெரிதான 7 ஆவரணங்கள். ஸோ அந்த ஆவரணங்களும் உன்னுடைய சொத்து. அது மாத்திரம் இல்ல, குணங்கள், மூல பிரகிருதி குணங்கள்னு சொல்றது இந்த 3 விதமான ஃபண்டமெண்டல் குணங்கள் இருக்கு. இந்த ரஜோ குணம், தமஸ் குணம், அப்புறம் வந்து சத்வ குணம், இந்த மாதிரி அதெல்லாம் 3 குணங்கள் இருக்கு. அதெல்லாம் கூட உன்னோடது, நீதான் கிரியேட் பண்ணது. அது மாத்திரம் இல்ல, மூல பிரகிருதி, the fundamental பிரகிருதி from which the whole universe came about, அதெல்லாம் வந்து அதுவும் உன்னுடைய சொத்து. ஜீவாத்மாவும் உன்னுடைய சொத்து அப்படிங்கிறார். அப்புறம் பரமபதம்னு சொல்லப்படுற அந்த வைகுண்டம், அந்த நித்திய விபூதி இருக்கே, அதுவும் உன்னுடைய சொத்து. அது மாத்திரம் இல்ல, இந்த பூமியில இருக்கிற பத்தர்கள்னு பத்தர்கள்லாம் சம்சாரத்துல கட்டப்பட்டு இருக்காளே, அவளுக்கு மேலான முக்தர்கள். ஸோ அவளை விட மோர் குளோரியஸ். ஏன்னா அவ சம்சாரத்துல இருந்துட்டு அவ இதுலேருந்து லிபரேட் ஆகி போயிருக்கா. அதனால அந்த முக்தர்கள்லாம் வந்து இந்த பத்தர்களை விட மேலானவர்கள். அது மாத்திரம் இல்ல, அங்க நித்திய சூரிகளும் இருக்கா, அவளுமே சேர்ந்து அவளையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுவும் அவளும் உன்னுடைய சொத்து. உன் திருமேனி, உன்னுடைய திருமேனியும் உன்னுடைய சொத்து. அது வந்து இட்
எக்ஸிஸ்ட் ஃபார் யுவர் ப்ளஷர் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உன் சொத்து அன்றோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இதை பார்த்தேன்னாக்கா இது வந்து இதை பார்க்கலாம், அன்பேக்டாக இருக்கிறது, சந்திகளை பிரித்தது வந்து எத் அண்டம், எந்த அண்டம் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறார். ஸோ அண்டம்ங்கிறது ஒரு ஐட்டம், அண்டம் உன்னுடையது. அண்டாந்தரத்துக்குள்ள இருக்கிற கோச்சரம் அங்க உள்ள விசிபிளாக இருக்கிற விஷயங்கள், ஸோ அண்டத்துக்குள்ள விசிபிளாக இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் கூட ஒன்னோடுது. அதுக்கப்புறம் இல்லை தச உத்தராணி, ஸோ 10 உத்தராணி மேலும் மேலும் பெருசாக போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 10 உத்தராணி மேலும் பெருசாகி இருக்கின்ற ஆவரணங்கள், இந்த கவரிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி யானிச்சு அதெல்லாம் அதுகளாம் கூட ஒன்னோடு தான். அது மாத்திரம் இல்ல குணாக, அந்த 3 விதமான குணங்கள், அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் யுவர் ப்ராப்பர்ட்டி. அது மாத்திரமல்ல பிரதானம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூல பிரகிருதி, அதுவும் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி. அது மாத்திரம் இல்ல புருஷகன்னு சொல்லப்படுற இந்த ஜீவாத்மாக்கள், அதுவும் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி. அப்புறம் பரம்பதம்னு சொல்லப்படுற இந்த வைகுண்டம், அது நித்திய விபூதி, அதுவும் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி. பராத்பரம், இந்த பராத்பரம்ங்கிறது இந்த பத்தர்களுக்கு மேலாக இருக்கிற இந்த முக்தர்கள் இருக்காளே அவளும் சரி, அது மாதிரி பராத்பரா பிரம்மச்ச தே விபூதயக அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிரம்மச்சங்கிறது இங்க வந்து இந்த எம்பெருமானுடைய திருமேனியை சொல்றதாக வியாக்கியானத்துல சொல்றா. பிரம்மச்ச தே விபூதயக, எல்லாம் உன்னுடைய விபூதிகள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். தே விபூதயக அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ இது வந்து வே ஆஃப் சே, இது எதுவும் எம்பெருமானுடைய பரத்துவம், எம்பெருமானுடைய சுப்ரீமசியை சொல்ற மாதிரி உலகத்துல உள்ள எல்லாமே வந்து இட்ஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யதண்டம் அண்டாந்தரயம் கோச்சரம் சயது தசோதராணி ஆவரணானி யானி ஜயம் குண பிரதானம் புருஷயம் பரம்பதம் பராத்பரம் பிரம்மச்சயம் தே விபூதய அண்டமும் அதில் காணும் எல்லா பொருள்களும் 10 பெரியதான 7 ஆவரணங்களும் குணங்கள் மூல பிரகிருதியும் ஜீவாத்மா பரமபதம் மேலான முக்தருள் திருமேனியும் எல்லாம் உன் சொத்து அன்றோ. அதாவது நம்மை உடையவன்னு சொல்றாளோ இல்லையோ, நம்மை வந்து we are the property, he is the ownerங்கிறது. ஸோ நம்மெல்லாம் அவனுடைய சொத்து, உலகத்தில் உள்ள எல்லாமே அவனுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த அண்டம்ங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் அண்டம்ங்கிறது வந்து அவனுடைய எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலேருந்து தான் வந்தது. திருநாபியில் உள்ள அந்த தாமரை பூலேருந்து வந்தது. திருவாய்மொழியில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து இந்த கடைசி திருவாய்மொழி இருக்கு இல்லையா, அந்த முனியே நான் முகனே, அந்த அந்த பதிகத்தில் வந்து சொல்கிறாரோ இல்லையா, மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கு எல்லாம் நாவிக்கமல முதல் கிழங்கே. இந்த பிரம்மா சிவா இந்திராவா எல்லாரும் வந்து இந்த தாமரைப்பூலேருந்து வந்தா, அந்த தாமரைப்பூங்கிறது அந்த அந்த தாமரைப்பூக்கு இருப்பிடம் என்னது எம்பெருமானுடைய திருநாபி அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரியான அண்டங்கள் வந்து எண்ணிக்கையே அடங்காத அண்டங்கள். அதாவது இட்ஸ் நாட் தட் தேர் இஸ் ஒன் அண்டம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது வந்து எல்லாமே வந்து நிறைய எக்கச்சக்கமான அண்டங்கள் அப்படி. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஐ டோன்ட் நோ தட் மெனி ரிலிஜன்ஸ் say this. அதாவது நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் நிறைய அண்டங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ பிசிக்ஸ்லயும் அந்த மல்டிவர்ஸ் தியரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாளோ இல்லையோ,
அதில் வந்து இன்ஃபேக்ட் பார்த்தேன்னாக்க சில வியாக்கியானங்களில் போட்டிருக்கோம் எப்படி ஒரு விளாம்பழத்துக்குள்ள, விளாம்பழம்ங்கிறது வுட் ஆப்பிளுக்குள்ள, விளாம்பழத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன இன்செக்ட் வந்து அந்த அது வந்து அதை பொறுத்த வரைக்கும் அதனுடைய உலகமே இந்த விளாம்பழம் தான். ஸோ இட் டசன்ட் நோ தட் தெர் ஆர் அதர் விளாம்பழம்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் அந்த மாதிரிலாம் இருக்குங்கிறது தெரியாது. அது மாதிரி இந்த விளாம்பழம் அப்படிங்கிற அந்த அண்டத்தில் இருக்கிற நமக்கு வந்து நம்மளை மாதிரி மற்ற அண்டங்கள் இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ there is no except of course he knows அந்த மாதிரி there is no way of interacting with the other விளாம்பழங்கள் அப்படிங்கிற மாதிரி, அதர் அண்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் அந்த மாதிரியான விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கு. ஏதாவது யூ வில் சி தட் வியாக்கியானங்களில் பார்த்தேன்னாக்க இந்த ஸ்தோத்திரம் வந்து சுவாமி வந்து சும்மா அவர் இடென்ட் இன்வென்ட் ஃபிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து புராணங்களில் சொல்லியிருக்கு, வேதங்களில் சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்காக வேண்டி தான் அந்த வந்து கோட்ஸுகள் எடுத்து கொடுக்குறா. ஸோ அதில் வந்து விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கிறது இந்த அண்டம்ஸ் வந்து of which there are thousands and tens of thousands and millions and thousands of millions as described அப்படிங்கிற மாதிரி. அண்டாஹானாம் து சஹஸ்ராணாம் சஹஸ்ராண்யயுதானி ச ஈத்ருஷானாம் ததா தத்ரயம் கோட்டி கோட்டி சதானி ஜய. அந்த மாதிரி எக்கச்சக்கமான அண்டங்கள் இருக்கு அப்படிங்கிறார். எத்தனை அண்டங்கள் இருந்தாலும் சரி அதில் உள்ள எல்லா விஷயங்களும் எம்பெருமானுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி இதில் வந்து பகவத் தியான சோபானத்தில் வந்து அண்டங்கள் வந்து நிறைய இருக்கு. அதாவது எம்பெருமானுடைய உங்களுக்கு தெரியும் பகவத் தியான சோபானம்ங்கிறது சுவாமி தேசிகன் வந்து திருப்பாணாழ்வாருடைய அமலநாதி பிரான வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை பாதாதி கேசாந்தமாக அவரை வந்து தியானம் பண்ணுறார் அவர். அதில் பண்ணுறச்சு எம்பெருமானுடைய திருநாபியை பற்றி சொல்கிறச்சு அந்த திருநாபியில் கமலம் ஒன்று இருக்கு. அதில் வந்து என்ன இருக்குன்னாக்கா அதில் உள்ள அந்த நாபி கமலத்தில் மகரந்த தூள்கள், ஷைனிங் மகரந்த தூள்கள் நிறைய இருக்கு. அந்த ஒவ்வொரு மகரந்த தூள், அதாவது பாலன் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்வாள், இந்த பாலன் பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்கு நிறைய. அதில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டிகிளும் வந்து அதுலேருந்து ஒரு பிரம்மா வரான் அப்படிங்கிற மாதிரி. பிரம்மாங்கிறது அஃப்கோர்ஸ் இஸ் தி ரூலர் ஃபார் அன் அண்டம் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்வா, தி கிரியேட்டர் ஃபார் ஈச் அண்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் நிறைய பிரம்மாக்கள் அதை கிரியேட் பண்ணும். ஸோ ஆஸ் மெனி ஆஸ் தெர் ஆர் pollen particles in that இந்த தாமரப்பூ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நாளிகேன ஸ்புரித ரஜசாயம் வேதசோ நிர்மிமாண. அதில் உள்ள தூள்கள் வந்து தே ஆர் கேப்பபிள் ஆஃப் நிர்மாணம் செய்ய முடியும். தே கேன் கிரியேட் வேதசோ, பிரம்மாக்களை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ரம்யாவத்யுதி சகச்சரே ரங்கநாதஸ்ய நாபியே. அதாவது அந்த தாமரப்பூனால அந்த மகரந்த துகள்கள்னால பல பிரம்மாக்களை படைக்கிறது, அது கிரியேட் பண்ணுறது. அது வந்து அவன் எம்பெருமானுடைய நாபி கமலத்தை, நாபிங்கிறது எப்படின்னாக்கா அந்த எம்பெருமான்கிற முகங்கிற அழகு வந்து ஒரு வெள்ளமாகி அது வழியறது, கீழே வழியறிச்சே இந்த எம்பெருமானுடைய வயிறு பக்கத்தில் வரைச்சே, திருவயிறு பக்கத்தில் வரைச்சே எப்படி வெள்ளத்தில் வந்து இந்த சுழல்கள் உண்டாகுமோ அது மாதிரி சுழல் உண்டாகி அதுதான் நாபின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அழகாக ஒரு பொய்டிக் இமேஜினேஷனோட சொல்கிறார் அவர். அது அடியன் has already mentioned that ஆவரணானி இந்த என்ன 7 coverings வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸால் பண்ணியிருக்குங்கிறது நம்மளோட இதுகள் சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி. வைகுந்த கத்தியத்திலையும் அதை வந்து சொல்லியிருக்காரு. தச குணித உத்தரம் ச ஆஹவரண சப்தகம். அதாவது அவர் டிஸ்கிரைப் பண்ணுறச்சே ஆஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் டு த வைகுண்டம் சொல்கிறச்சே வந்து நம்ம அண்டத்தை வந்து நிறைய ஆவரண சப்தகம் 7 லேயர்ஸ் ஆஃப் ஆவரணங்கள் இருக்கு. அதுவும் எப்படின்னாக்கா ஈச் ஒன் இஸ் 10 times as large as the previous one அப்படிங்கிற மாதிரி. அதான் தச குணித்த உத்தரம், 10 times உத்தரம் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தசகுணித்த உத்தரம் ச ஆவரண சப்தகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அது வந்து வைகுண்ட கத்தியத்திலையும் அந்த ஆவரண ஸ்ட்ரக்சரை வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ தி ஃபேக்ட் தட் ஈச் ஆவரணம் இஸ் 10 times as large as the previous one அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பரமபதம், இந்த நித்திய விபூதி இருக்கே, அது வந்து எவ்வளோ குளோரியஸ் அது அப்படிங்கிறத சொல்றார். வைகுண்ட கத்தியத்தில் வந்து பகவத் ராமானுஜர் சொல்றார், பரம வியோம
வியோம சப்தாபிதேயே. இந்த வைகுண்டத்தை வந்து பரமவியோமம் அப்படிங்கிற வார்த்தைகளால சொல்றா. அது வந்து எப்படிப்பட்டது தெரியுமா? அது பிரம்மாதீனாம் வாங் மனசா கோச்சரே. பிரம்மா போன்றவர்களுக்கு அவளுடைய வாக்கினாலோ மனசினாலேயோ அதுக்கு அதெல்லாம் தாண்டினது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே. அதாவது அந்த வைகுண்ட லோகே, வைகுண்டம்னாக்க பார்த்துருக்கோம் நம்ம வைகுண்ட கத்தியத்தை கவர் பண்றச்சே. வைகுண்டம்னாக்க தடை இல்லாதது அப்படிங்கிற மாதிரி, நோ அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடையாதுனாக்கா கைங்கரியம் பண்றதுக்கு தடையே கிடையாது. அந்த கைங்கரியத்தை தான் இங்க ஸ்ரீ அப்படிங்கிற, அதுவே ஒரு செல்வம் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே அப்படிங்கிற ஒரு டிவைன் லொகேஷன் தான் அந்த வைகுண்டம். அதுல தான் எம்பெருமான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? அப்புறம் தே 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 விபூதையக, இது எல்லாமே உன்னுடைய விபூதின்னு சொல்றாரோ இல்லையோ. இது வந்து விஷ்ணு புராணத்துல வந்து சொல்றதுக்கு வந்து பிரம்மா வந்து எம்பெருமான் கிட்ட சொல்றாரோ, எம்பெருமானே, ஓ ஒன் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த மகா விபூதி புருஷோத்தம ஐ பவ் டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மகா விபூதி சம்ஸ்தான, மகா விபூதியில் நிலை நிலை நிற்பவனே, நமஸ்தே புருஷோத்தம, உனக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மகா விபூதி, ரெண்டு விபூதிகள், நித்திய விபூதி லீலா விபூதின்னு இந்த உலகம் ஃபுல்லா எல்லாமே சேர்ந்து இருக்கிறது வந்து அது எல்லாமே உன்னுடைய விபூதி. அந்த விபூதியில இருப்பவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். திருவாய்மொழியில முதல் பதிகத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம். கரந்த சில் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துள நீ வயுண்ட கரனே அப்படிங்கிற மாதிரி. கரந்த சில் இடந்தோறும், இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, அது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் அவன் இருக்கான். அது அவனுடைய ப்ராப்பர்ட்டி. இடம் திகழ் பொருள் தூரம், அதுல இருக்கிற ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிற மாதிரியான சூக்ஷ்மமான விஷயங்கள்லயும் அவன் இருக்கான். அது எல்லாத்துலயும் கறந்துனாக்க ஒளிஞ்சென்று இருக்கான். அவன் கறந்து எங்கும் பறந்துள்ளான், எல்லா இடத்துலையும் வியாபிச்சென்று இருக்கான். இவை உண்ட கரணே, இந்த பிரளய காலத்தை எல்லாத்தையும் சாப்பிடுறானே அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இது வந்து பகவத்கீதையில 10வது சாப்டர்ல வந்து பகவான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் கிட்ட வந்து வரிசையா சொல்றான், அர்ஜுனா நீ என்னன்னு நினைச்சுட்டு இருக்க, அது உலகமே என்னுடைய கிரியேஷன் ஆகும், நத்திங் கேன் ஹேப்பன் வித்வுட் மீ, நத்திங் எக்ஸிஸ்ட் வித்வுட் மீ. வரிசையா ஒரு 4 ஸ்லோகத்துல சொல்றாரு. ஐ எம் த ஜெனரேட்டிங் சீட் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஓ அர்ஜுனா, நோ creature moving or non-moving can exist without me அப்படிங்கிற மாதிரி சொல்றார். யச்சாமி சர்வபூதானாம் பீஜம் ததஹம் அர்ஜுன. பீஜம்னாக்க சீட் அப்படிங்கிற மாதிரி. சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தான் சீட் அப்படிங்கிற மாதிரி. ந ததஸ்தி விநாயத்ஸ்யாத் மயா பூதம் சராச்சரம் வினா, வித்தவுட், நான் இல்லாம ஒண்ணுமே இருக்காது. நத்திங் கேன் எக்ஸிஸ்ட் வித்தவுட் மீ அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சொல்றார் அர்ஜுனா, அந்த பாரு, எனக்கு there's no end to my divine wealth, என்னுடைய விபூதிகளுக்கு லிமிட்டே கிடையாது, எல்லையே கிடையாது. ஓ அர்ஜுனா, conqueror of enemies. And ஞாபகம் வச்சுக்கோ, what I have declared to you is a mere sample of my infinite glories. என்னுடைய இன்ஃபினிட் விபூதி இருக்கே, அதுல ஒரு பேருக்கு 4-5 விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நான் தோஸ்மி மம தேவ்யானாம் விபூதி நாம் பரந்தப. மம என்னுடைய, திவ்யானாம் விபூதி நாம், இந்த டிவைன் விபூதிகள் இருக்கே, அது வந்து அதுக்கு நான் தோஸ்மி, நான் தோஸ்தி அப்படிங்கிற மாதிரி. அதாவது அதுகளுக்கு அந்தக அஸ்தி, அப்படி அதுகளுக்கு முடிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஏஷது உத்தேசதஹ ப்ரோக்தோ விபூதேர் விஸ்தரோ மயா. What I have declared to you is a mere sample of my infinite glories அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி goes on to say that he has not reproduced the slogans, but என்ன சொல்றாருனாக்க, whatever you see as beautiful, glorious or powerful, know it to spring from but a spark of my splendor. என்னுடைய மகிமையில ஒரு துளி ரொம்ப அதுலேருந்து தான் வருது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வாட் நீட் இஸ், அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அர்ஜுனா, எதுக்கு நான் வளவளன்னு இதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நான் வந்து சிம்பிளா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். வாட் நீட் இஸ் தேர் ஃபார் ஆல் திஸ் டீடைல் நாலேஜ், ஓ அர்ஜுனா, சிம்பிளி நோ தட் பை 1 fraction of my being
ஐ பர்வேட் அண்ட் சப்போர்ட் திஸ் என்டையர் கிரியேஷன். அப்படி கண்ணனே சொல்லியிருக்கான். அவன் வந்து அவனுடைய விபூதியினுடைய அது எப்படி அது இன்ஃபினிட்டாக இருக்குது அப்படிங்கிறது அதைத்தான் இவரும் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி. 18வது பார்க்கலாம். இப்போ 18வது ஸ்லோகம் வந்து எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பற்றி சொல்கிறது ஸ்லோகம். அது அடியேன் மென்ஷன், அது வந்து டாக்ஸ் அபவுட் த பிரெட்த் ஆஃப் ஹிஸ் குணாஸ். எவ்வளவு குணங்கள் இருக்குது பார்த்தேடா அப்படி அப்படிங்கிற மாதிரி. இங்கே பார்த்தேன்னாக்கா நம்ம பகவத் ராமானுஜருடைய சரணாகதி கத்தியம் பார்த்துருக்கோம். அதில் வந்து அவர் வரிசையாக வந்து எம்பெருமானுடைய குணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் என்யூமரேட்ஸ், பட் அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால் பட் ஸ்டில் கோஸ் ஆன் டு கிவ் அபவுட் 30 or so குணங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸ்வாபாவிக that, so it starts like this. ஸ்வாபாவிக அனவதிக அதிசயம் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகம் சௌஷீல்ய வாத்சல்ய மாதவ ஆர்ஜவ ஆர்தவ சௌஹார்தம் சாம்ய காருண்ய மாதுர்ய காம்பீர்ய ஔதார்ய சாதுர்ய ஸ்தைர்ய தைர்ய சௌர்ய பராக்கிரம சத்ய காம சத்ய சங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞாதி அசங்கேய கல்யாண குணகணௌகமஹார்ணவ அப்படின்னு வரிசையா சொல்றார் இல்லையோ. அந்த மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவ்வளோ நிறைய சொல்றதில்ல. பட் த திங் இஸ், நோ மேட்டர் ஹவு மெனி யூ சே, யூ cannot exhaust them. அந்த மாதிரி சொல்றார் அவர். ஸோ எம்பெருமானுடைய குணங்கள் என்னங்கிறது வரிசையா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர். அப்படிப்பட்டு சொல்லிட்டு இப்படிப்பட்ட கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக, இப்படி கல்யாண குணங்கள்னு சொல்லப்படுற அமிர்த கடல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கடைசி லைன் பார்த்தால்னா கல்யாண குணங்கள் எல்லாம் கொண்ட அமிர்த கடல் நீயே. ஸோ அது ஓஷன் ஆஃப் நெக்டர். என்ன மாதிரி நெக்டருங்கிறது என்னது? கல்யாண குணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். என்ன மாதிரியான கல்யாண குணங்கள்? முதல்ல வந்து இவன் வசப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வசப்பட்டவன்னாக்க அடியார்களிடம் வசப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அடியார்களுக்கு கட்டுப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து வள்ளல் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஹி இஸ் வெரி ஜெனரஸ் அப்படிங்கிற மாதிரி. கிவ்ஸ் ஃப்ரீலி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சௌஷீல்யன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சௌஷீல்யம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க தான் வந்து ரொம்ப வசந்தவனாக இருந்தாலும், and I'm not talking about physical height, I'm talking about the position in society அப்படிங்கிற மாதிரி, the power அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவன் தான் வசந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்தவாகிட்ட வந்து அந்த மாதிரி இந்த வசதி தாழ்ச்சியை காமிக்க மாட்டான். எல்லாருமே தனக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ he treats everyone as a peer even though he is vastly superior to them. அதான் சௌஷீல்யன் அப்படிங்கிற மாதிரி. அதான் சௌஷீல்ய குணமுடையவன். அது மாத்திரமல்ல கபடமற்றவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கபடமற்றவன்னாக்க என்னன்னாக்கா அவன் சொன்னதை பண்ணிடுவான். சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம், வேறொன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள். அந்த மாதிரி கபடமற்றவன்னாக்க அவன் சொன்னதை பண்ணுவான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி. பவித்ரன், ரொம்ப வெரி பியூர், அது தோஷங்கள் ஒன்றுமே கிடையாதவன் அப்படிங்கிற மாதிரி. மிருதுவானவன், இஸ் வெரி டெண்டர். தயாள குணமுடையவன், இஸ் வெரி ஜெனரஸ். இந்த தயாள குணம் ஒரு கம்பேஷனேட்னு கூட சொல்லலாம். ஆனந்தமயன, அவனுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. அடியார்க்கு மெய்யன், அடியவர்களை கைவிடவே மாட்டான். சமநோக்கு உடையவன் அப்படின்னாக்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பான் சுவாமி. இப்போ பகவத் ராமானுஜர் சரணாகதி பண்றார். நம்ம வந்து பகவத் ராமானுஜரோட கம்பேர் பண்ணிச்சு நம்மளாம் என்னது நத்திங். பட் வி ஆல்சோ டூ சரணாகதி. அவர் பகவத் ராமானுஜர், ஸோ அதனால் அவருடைய சரணாகதி வில் ஹாவ் மச் கிரேட்டர் இம்பேக்ட் ஆன் யோர் சரணாகதி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டான். அவன் வந்து சமநோக்குடையவன் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அந்த விதத்தில் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவன் அவன். அப்புறம் வந்து கடமையற்றவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது நமக்கெல்லாம் ஒரு கடமைன்னு ஒன்று இருக்கு. நம்ம கடமை என்ன இருக்கு? நமக்கு இந்த ஃபேமிலி ஒன்று இருக்குது. There are people who are depending on us. We have to do certain things for their welfare. அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கே சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி உடம்புக்கு விதயம் வந்ததுனாக்கா அதுக்கு மருந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு, டாக்டர்கிட்ட போய் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய கடமைகள்ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவனுக்கு அந்த மாதிரி கடமைகள்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் கடமையற்றவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நன்றி உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹி இஸ் வெரி கிரேட்ஃபுல் ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது பக்தர்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அதை வந்து பெருசாக நினச்சிட்டு, இவ்வளோ பண்ணியிருக்காளே இவாளுக்கு நான் எப்படி நான் கைமாறு பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிப்பானாம். ஸோ இதெல்லாம் வந்து எம்பெருமானுடைய குணங்கள்னு. ஸோ யூ மென்ஷன் அபவுட் 10 such குணங்கள். ஸோ அது வந்து மேபி a shorter list than Bhagavad Ramanujar. It doesn't matter how long that list is, it falls far short of
ஆல் ஆஃப் ஹிஸ் குணாஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்படிப்பட்ட எல்லா குணங்களும் வந்து அவனுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. நேச்சுரலி தே ஆர் இன் யூ அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த ஹவு டு புக்கு படித்து வந்து இந்த குணம் வேணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. தன்னாடியே இருக்கு அவங்ககிட்ட. இயல்பாகவே நீயே இதெல்லாம் இயல்பாகவே கல்யாண குணங்களை உடையவன் நீ. இப்படிப்பட்ட கல்யாண குணங்களெல்லாம் கொண்ட அமிர்த கடல் நீயே அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? இதில் வந்து பார்த்தேன்னாக்கா அன்பேக்ட் ஸ்லோகத்தை பார்த்தேன்னாக்கா ஒவ்வொன்றும் கைண்ட் ஆஃப் மேட்ச் to with one for every குணங்கள் that I have listed. வஷீனாக்கா வசப்பட்டவன், அடியார்களிடம் வசப்பட்டவன். அப்புறம் வந்து வதானியனாக்கா வள்ளல் அப்படிங்கிற மாதிரி. குணவான்னாக்கா குணவான்கிறது ஜெனரிக் டேர்ம் அது. பட் இங்கே வந்து மற்ற ஸ்பெசிஃபிக் குணங்கள் சொல்லியிருக்கனால இந்த குணவான்ங்கிறது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் இன்டர்பிரிட்டிங் இட் இன் அ ஜெனரிக் சென்ஸ் சௌஷீல்யம் அப்படிங்கிற குணத்தை உடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் வந்து ருஜுஹு அப்படிங்கிற மாதிரி கபடம் இல்லாதவன் அல்லது சொன்னதை செய்பவன் அப்படிங்கிற மாதிரி. நோ கபடம் ஆர் கீப்ஸ் இஸ் ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சுச்சிஹிங்கிறது பியூர், தோஷம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. மிருதுகு மிருதுவானவன், தயாளு அவன் தயாள குணமுடையவன். மதுரகனாக்கா ஆனந்தமயன் அப்படிங்கிற மாதிரி. ஸ்திரகனாக்கா நிச்சயமாக அடியார்களை காப்பாற்றுபவன். அதனால் அடியவர்க்கு மெய்யன் அப்படின்னு திருவகீந்திரபுர பெருமாளை சொல்வாளோலி அச்சுதன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அடியவர்க்கு மெய்யன், அடியவர்களை கைவிடாதவன் அப்படிங்கிறது. ஸோ ஸ்திரக அப்படிங்கிறது இட் கைண்ட் ஆஃப் மேப்ஸ் டு த நேம் அச்சுத அப்படிங்கிற மாதிரி. சமக எல்லாரையும் சமமாக பார்க்குறவன், சம நோக்குடையவன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கிருத்தஜக ரெண்டு சொல்றார். கிருத்தின்னு கடமை இல்லாதவன், தனக்குன்னு பண்ணிக்கணுங்கிறது ஒன்றுமே கிடையாது, தனக்குன்னு பண்ணிக்கிறதுன்னு ஒன்றுமே கிடையாது, நன்றி உள்ளவன். ஸோ இஸ் வெரி கிரேட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட துவமசி எல்லாமே நீ தான். அது துவமசி நீ எப்படி மாதிரி இருக்க. துவமசி சுபாவத்தகனாக்க இயற்கையாகவே இந்த மாதிரி இருக்க, இயல்பாகவே இந்த மாதிரி இருக்க. அப்புறம் சமஸ்த கல்யாண குண எல்லா கல்யாண குணங்களுக்கும் அப்படிங்கிற அந்த அமிர்தத்துக்கு உதவிகி அப்படி இந்த அமிர்த கடலாக நீ இருக்கிற, நீ கல்யாண குணமெல்லாம் கொண்ட அமிர்த கடலாக நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸோ வசீவதானியோ குணவா ருஜு சுச்சி அப்படிங்கிற மாதிரி போகிறது எம்பெருமானுடைய குணங்களை வரிசையாக சொல்கிற மாதிரி வருது. இது கொஞ்சம் வியாக்கியானம் நிறைய இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சாண்டிங் இட் அடியே வில் கோ ஸ்ட்ரைட் டு த குணங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்லி என்னோட வாட் த பாயிண்ட் தட் இஸ் ட்ரைங் டு மேக் இஸ் இவ்வளவு நிறைய கல்யாண குணங்கள் இருக்கிறதுனால அடியவர்களுக்கு அவன் வந்து he is easily accessible அப்படிங்கிறது. that's the bottom line message conveyed by saying all these gunas, by enumerating all these gunas அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏற்கனவே இந்த சரணாகதி கத்தியத்தில் அந்த குணங்களை என்யூமரேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இப்போ we can go on to the next one. இது பார்த்தேன்னாக்க வால்மீகி ராமனுடைய குணங்கள் வந்து லக்ஷ்மணன் வந்து கிஷ்கிந்தா காண்டத்தில் ஹனுமானை முதல்ல பார்க்கறச்சே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். சொல்லிக்கிறச்சே வந்து அவன் வந்து என்ன சொல்றான்னாக்க அகமஸ்ய அவரோ பிராதா குணைர்தாசியம் உபாகதக அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கிருதஜ்ஞஸ்ய பகுஜ்ஞஸ்ய லக்ஷ்மணோ நாமதக அகமஸ்ய அவரோ பிராதா, நான் வந்து அவனுடைய தம்பின்னு பேரு. ஆனாக்க குணைர் தாசியம் உபாகதக அவனுடைய குணங்கள்னால தாசியத்தை ஏத்துன்னு இருக்கேன் நான், அது அவனுக்கு தாசனாக இருக்கேன் நான். அது யார் எப்படிப்பட்ட ஸ்ரீராமனுக்கு கிருதஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய ரொம்ப கிரேட்ஃபுல். ஒரு சின்ன விஷயம் மனுஷா பண்ணாலே அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளுக்கு அதை விட 10 மடங்கு பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கிரேட்ஃபுல் அவன். பகுஜ்ஞஸ்ய எல்லாமே ஞானம் நிறைந்தவன் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்டவனவன் அவனுக்கு தாசனாக இருக்கேன்னு சொன்னானோ இல்லையோ. அதான் அவ்வளவு வசதியானது குணம். தம்பியாக இருந்தவன் வந்து அவனுடைய குணங்கள்னால தன்னை வந்து ஒரு தாசனாக நினைச்சுட்டு பண்றானதான் அந்த குணைர் தாசியம் உபாகதகன்னு சொல்றாரோ இல்லையோ. அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் குணங்கள், அந்த அளவுக்கு முக்கியமான குணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். இந்த வஷிங்கிறது வந்து வஷினாக்க வசப்பட்டவன், அடியாருக்கு வந்து வசப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து இதில் பகவான் கிருஷ்ணன் வந்து சொல்றார். அதாவது வந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். சமோகம் சர்வபூதேஷு. That's the first line which is not here. The second line தான் அங்க இருக்கு. சமோகம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளையும் சமமாக ட்ரீட் பண்ணுவேன் நான். அதே மாதிரி கிட்ட துவேஷமும் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிரியமும் கிடையாது, எக்ஸ்ட்ரா பிரியம் கிடையாதுனாக்கா அதான் எல்லார்கிட்டையும் ஈக்குவல் பிரியம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்றாரு அவர். அப்புறம் சொல்றச்சே ஏ பஜந்தி துமாம் பக்தியா
ஆனாக்க என்ன பக்தர்கள் வந்து the devotees who worship me அவா வந்து with love மயே தேஷு சாப்யஹம் அவா வந்து they reside in me and I reside in them and I reside in them. அதாவது அவா எனக்கு வசப்பட்டவர்கள், அதே மாதிரி நான் அவளுக்கு வசப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதான் வந்து வசி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அவர். ஸோ வசி அவளுக்கு வசப்பட்டவள், அவளுடைய கண்ட்ரோலில் இருக்கா, அவ சொன்னதை செய்வா அப்படிங்கிற அர்த்தத்தில் அது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராமன் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட இது சொல்றார், வால்மீகி ராமாயணத்தில் சொல்றான். என்ன சொல்றான்னாக்க, சுவாமி நாங்கள் 2 பேரும் உங்களுடைய சர்வீஸில் இருக்கோம் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். முனிஷார்தூல ஓ டைகர் அமங் த முனி அமங் த ரிஷிஸ் கிங்கரோ சமுபாஸ்திதோ நாங்கள்லாம் அவனுடைய கிங்கரர்களாக இருக்கோம். நாங்கள் ஆக்ஞாயதேஷ்டம் வை ஜஸ்ட் சும்மா ஃப்ரீலி எங்களுக்கு ஆக்ஞை கொடு, ஆக்ஞை இது கமாண்டர்ஸ் அப்படிங்க ஆக்ஞா பாய ஜஸ்ட் கமாண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஷாசனம் கரவாவக்யும் அதாவது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிடும், நாங்கள் நிச்சயமாக பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வி ஆர் அட் யுவர் சர்வீஸ் அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு அடிமையாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸ்ரீராமன். அப்படி அவன் வசப்பட்டவன் அடியார்கள்கிட்ட. அதே மாதிரி யுதிஷ்டனுடைய ராஜசூய யாகத்தில் கண்ணன் வந்து அவன் வந்து அங்கே வந்திருக்கிற எல்லா அந்தணர்கள் பிராமின்னு சொல்லப்படுற வேதம் தெரிஞ்சவா அவளுடைய கால்களெல்லாம் அலம்பி விடணும்னு ஆசைப்பட்டானான். அதுதான் சொல்றது ஸ்வயமேவ ஹரிஹி வவ்ரே ஸ்வயமேவ தானே வவ்ரே ஆசைப்பட்டான். என்னன்னு ஆசைப்பட்டான்? விப்ர, இந்த விப்ரனாக்க அந்தணர்கள் இந்த இந்த வேதங்களை நன்னா படிச்சவா அவளுடைய பாதாவனே ஜனம், அதாவது அவளுடைய பாதத்தை அலம்புறத வந்து அவன் வவ்ரே விரும்பினான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனே வந்து எல்லாருடைய பாதங்களையும் அலம்பணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தான். அந்த அளவுக்கு அவன் அடியார்கள்கிட்ட வசப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி. இந்த வதன்ய வள்ளல் அப்படிங்கிறது, வள்ளல்னாக்க கிவ்ஸ் ஃப்ரீலி அப்படிங்கிறது, அது வந்து நம்ம வைராகிய பஞ்சகத்தில் பார்த்துருக்கோம். தானா முஷ்டி முச்சேய குச்சேல முனையே தத்தேஸ்ம ஒரு பிடி அவல் கொடுத்தானே அந்த குச்சேலன். அந்த குச்சேலனுக்கு வந்து இன் ரிட்டர்ன் அவன் என்ன கொடுத்தான்? அவனை குபேரனுக்கு சம்பத்துகளுக்கு செல்வத்துக்கு ராஜாவான அதிபதியான குபேரன் அவன் அளவுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த அளவுக்கு வள்ளல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அவர் சுவாமி தேசிகன் வைராகிய பஞ்சகத்துல. அதே மாதிரி திருவாய்மொழியில வந்து சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது கற்பக விருட்சம் வந்து எப்படி வந்து நிறைய கொடுக்கறதோ கொடுத்துட்டே இருக்கோ அது மாதிரி அவன் கொடுக்கிறவன். அப்படி எனக்கே தன்னை பற்பனாவன் உயர்வர உயரும் பெருந்திரலோன் எற்பரன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் வேங்கடனல் வெற்பன் வெசும்போர் விரான் எந்த இது ஆமோதரனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவன் வந்து எனக்கே தன்னை தந்த கற்பகம், இப்படி ஒரு கற்பக விருட்சம் வந்து அது பாட்டு கொடுத்துட்டே இருக்கோ, கேட்டதெல்லாம் கொடுக்குறதோ அது மாதிரி அவன் கொடுக்குறான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதே மாதிரி இந்த மெய்விரத்த மான்மியம்னு நம்ம ஒன்று பார்த்துருக்கோம். அது மெய்விரத்த மான்மியம்ங்கிறது அந்த பிரம்மா வந்து காஞ்சிபுரத்தில் அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் வந்து யஜ்யம் பண்ணி எம்பெருமானை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி பண்ணி அதுக்கு எம்பெருமான் வந்து அதுக்கு ஆவிர்பவிச்சு அவனுக்கு தன்னுடைய தரிசனத்தை கொடுக்குறார். அதை பார்த்துருக்கோம். அதை நம்ம ஒரு உபன்யாசத்தில் பார்த்துருக்கோம். அதில் வந்து என்ன சொல்கிறார் சுவாமி தேசிகன், அந்த மெய்விரத்த மான்மியத்தில் அந்த மாதிரி ஆவிர்பவித்த எம்பெருமான் வந்து பிரம்மா கிட்ட கேட்குறானா, ஓ பிரம்மா நீ கேட்டபடியே நான் வந்துட்டேன். ஸோ அது வந்து ஏற்கனவே நீ கேட்டது ஒன்று நடந்துடுத்து, அதை தவிர உனக்கு வேற என்ன வேணும்னு கேட்குறான் அப்படின்னு அந்த மெய்விரத மான்மியத்தில் அவர் சுவாமி தேசிகன் அழகாக ஒரு கவிதையாக சொல்றார். முன்னிலையாகிய மூர்த்திய நான்முக மற்றும் உனக்கென்ன வரம் தருவோம் என்று நாதனை எம்பினனே. முன்னிலையாகிய மூர்த்தியன், அவனுக்கு பிரம்மாக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த மூர்த்தியான எம்பெருமான்,
நான்கு முகங்களை உடைய பிரம்மாவே, மற்றும் உனக்கு நான் ஏற்கனவே வந்துட்டேன், அதுவே நீ கேட்ட விஷயம் ஒன்று நடந்துருத்து, மற்றும் அதை தவிர உனக்கு என்ன வரம் தருவோம், உனக்கு என்ன வேணும் சொல்லு என்று நாதன் நியம்பினே. நாதன் அப்படின்னாக்கா அந்த தலைவனான எம்பெருமான் சொன்னானே அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அது அது எம்பெருமானுடைய அந்த வள்ளல் தனத்தை காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வள்ளல். ஸோ அவன் இஸ் அ கிவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது. இது அப்புறம் இந்த சௌஷீல்யம்ங்கிறது குணவான் அப்படின்னு சொல்றாரு. சௌஷீல்யம்ங்கிறது அடியேன்னு சொன்ன ஒசத்தி தாழ்த்தி பார்க்காம தாழ்ந்தவாளையும் தனக்கு ஈக்குவலாக நினைச்சுண்டு அவா கூட சமமாக பழகிறவன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு த கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் ஆல் தி புராணம்ஸ் அண்ட் இந்த இதிகாசம்ஸ் அதில் பார்த்தேன்னாக்கா குஹன், சுக்ரீவன், ஷபரி, குச்சேலர், கூனிங்கிறது எஸ்பெஷலி இந்த கிருஷ்ணாவதார கூனி சொல்றார். கோபிகள், இந்த மால்யக்காரர், இவாள்லாம் உனக்கு ஈக்குவலே கிடையாது, ஆனாக்க யூ கைண்ட் ஆஃப் ஈக்குவலைஸ் தம் வித் யூ, அதை உனக்கு சமமாக ட்ரீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி. இதை சுவாமி தேசிகன் தயா சதகத்தில் ரொம்ப அழகாக சொல்றாரு. அதில் என்ன சொல்றாருனாக்க, எப்படி தயாதேவியேன்னு சொல்றாரு அவர், அனுகம்பே அப்படின்னு. தயாதேவியே நீ என்ன பண்ணிருக்கனாக்க, இந்த மாதிரியான மனுஷால் இருக்காளே குஹன், சுக்ரீவன், சபரி, இவாள்லாம் அவளுடைய தாழ்த்தியையும் திருவேங்கடமுடையானுடைய உயர்த்தியையும் அது ரெண்டும் சமமாற மாதிரி உன்னுடைய தயை அப்படிங்கிற வெள்ளத்தினால சமப்படுத்திட்ட அப்படிங்கிற மாதிரி. அதாவது இப்போ ஒரு லேண்ட் பூமியில ஒரு மேடு பள்ளம் இருந்ததுனாக்க, அப்புறம் ஒரு பெரிய வெள்ளம் வந்ததுனாக்க என்ன பண்ணுனாக்க, அந்த வெள்ளம் மேடில் உள்ள மண்ணெல்லாம் எடுத்து பள்ளத்தை தள்ளி விட்டுரும். அது இப்போ சமமாயிடுமோ இல்லையோ, அதைத்தான் சொல்றார் அவர். நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி குச்சேல குப்ஜாசாம் ரஜயுவதயோம் மால்ய கிருதிதி இந்த மாதிரி வரிசையா எக்ஸாம்பிள் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட அமிஷாம் நிம்னத்வம், அமிஷாம் இவாளுடைய நிம்னத்வம், இவாளுடைய தாழ்ச்சி, விருஷகிரிபதேயே அவளுடைய நிம்னத்துவம், அவளுடைய தாழ்ச்சி. அதே மாதிரி விஷகிரி பதேகே, இந்த திருவேங்கடமுடையானுடைய உன்னதிம் அவனுடைய உன்னதமான இருக்கிற நிலை இருக்கே, இந்த ரெண்டுத்தையும் அந்த தாழ்ச்சியையும் உயர்ச்சியுமே அவன் ஈக்குவலைஸ் பண்ணிட்டான். எப்படி? அவனுடைய தயா அப்படிங்கிற வெள்ளத்தினால. ஆக்சுவலி தயாதேவியே உன்னுடைய தயைங்கிற வெள்ளத்தினால ரெண்டுத்தையும் நீ ஈக்குவலைஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிரபூதையே ஸ்ரோதோபியே பிரசபம் அனுகம்பே சமயசி சமமாக்கிட்ட நீ, அனுகம்பே தயாதேவியே அந்த தாழ்ச்சியையும் உயர்த்தியையும் ரெண்டுத்தையும் சமமாக்கிட்ட அப்படிங்கிற எப்படி உன்னுடைய சௌஷீல்யத்தினால அப்படின்னு. ஸோ இந்த ஸ்லோகம் எம்பெருமானுடைய தயின்னு சௌஷீல்யத்தை சொல்றது. அந்த சௌஷீல்யத்தை தான் குணவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி ருஜுஹு அப்படின்னாக்கா எம்பெருமான் கபடமில்லாதவன், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவான் அப்படிங்கிற மாதிரி. அதில் கிருஷ்ணன் திரௌபதி கிட்ட சொல்றான் என்னன்னாக்க, அதாவது என்ன சொல்றான்னாக்க, திரௌபதி நான் உனக்கு வார்த்தை கொடுக்கிறேன். அதாவது அவள் அந்த துஷ்யாசனால அவள் அவமானப்படுத்தப்பட்டாளோ இல்லையோ, அதுக்கு there will be a revenge later, அதுக்கு நான் நிச்சயமா சத்தியம் கொடுக்குறேன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவன். அதுக்கு சொல்றச்சே என்ன சொல்றான்னாக்க, திரௌபதி ஆகாசம் கீழே விழுந்தாலும் விழலாம், பூமி உடனே கிரம்பிள் பண்ணாலும் போகலாம், உடஞ்சி போனாலும் போகலாம். அதே மாதிரி இமயமலையே இட் மே டிஸ்இன்டகிரேட் டு பீசஸ். அதே மாதிரி சமுத்திரமே வத்தினாலும் வரலாம், ஈவன் அ பிக் ஓஷன் மே ட்ரை அப். ஆனாக்க என்னுடைய வார்த்தைகள் இருக்கே அது நிச்சயமா பொய்யாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். தியௌபதே பிருத்திவி ஷீரியத். தியௌனாக்க ஆகாசம் பதேத்து கீழே விழலாம், அது பிருத்திவி ஷீரியத். பிருத்திவின்னு சொல்லப்படுற பூமி it may crumble. ஹிமவான் ஷகலே பவேயத். ஹிமவான்னு சொல்லப்படுறது ஹிமாலயாஸ் அது இட் மே டிஸ்இன்டகிரேட் டு பீசஸ். தோய நிதியே கிருஷ்ணே
கிருஷ்ணேங்கிறது வந்து திரௌபதியை கூப்பிடுறது, கிருஷ்ணங்கிறது கிருஷ்ணனை கூப்பிடுறது, கிருஷ்ணேங்கிறது வந்து திரௌபதியை கூப்பிட்டு சொல்றது. என்ன சொல்றானாக்கா அந்த தோய நிதிஹி, தோயம்னா ஜலம், நிதிஹினாக்கா ட்ரெஷர், அது ஓஷன் மாதிரி. ஸோ த ஓஷன் ஆஃப் வாட்டர் வந்து அது வந்து சுஷ்யேத், இட் மே ட்ரை அப். ஆனாக்க நமே மோகம் வச்சோ பவேத், மோகம்னாக்க இது பொய்யாறுது அப்படிங்கிற மாதிரி. நமே மோகம் வச்சோ பவேத்து, அது நிச்சயமா பொய்யாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது தன்னுடைய ஐ கீப் மை வேர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி சுச்சி, அவன் நாட் கர்மா பவுண்ட் பியூர் அப்படிங்கிற மாதிரி, தோஷமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து சுபால உபனிஷத்துல சொல்றது அபகத பாப்மா, அதாவது அவன் வந்து பாவங்கள் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி. அபகத பாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணக, நாராயணா இஸ் த ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி டிவைன் காட் who is free from all the sins அப்படிங்கிற மாதிரி. இதே வந்து வைகுண்ட கத்தியத்துல வந்து எம்பெருமான் ஆரம்பிக்கிறச்சே சொல்லிடுறார் அவர், கிளேஷ கர்மாதி அசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டம், கிளேஷங்கள் 5 விதமான கிளேஷங்கள்னு சொல்லுவாளே, அந்த விதமான 5 விதமான அஃப்ளிக்ஷன்ஸ்லாம் இல்லாதவன். அதே மாதிரி கர்மா, இதெல்லாம் கர்மாக்கள்னால வருது, அந்த மாதிரியான தோஷங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அசேஷ தோஷ, அந்த மாதிரியான எல்லா தோஷங்களும் அசம்ஸ்பிருஷ்டம், தொடப்படாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அது வந்து பல்லாண்டுலேயும் வந்து பெரியாழ்வார் சொல்றார், பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. பவித்திரன் நீ, யூ ஆர் பியூர், பல்வகையாலும் பவித்திரனே, இன் ஆல் வேஸ் யூ ஆர் பியூர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீயும் பவித்திரன், உன்னை வந்து அண்டியவர்களையும் அவனை பவித்திரனாக்குவே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார். பல்வகையாலும் பவித்திரனே, நோ மேட்டர் ஹவ் ஐ லுக் அட் யூ, யூ ஆர் அ பவித்ரன், உனக்கு நான் பல்லாண்டு கூறுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மிருது, டெண்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அதில் வந்து வியாக்கியானத்தில் என்னன்னாக்கா, லக்ஷ்மணன் கிஷ்கிந்தா காண்டத்தில் அந்த சீதையை தேடணும் அப்படிங்கிற ப்ராமிஸை சுக்ரீவன் கொடுத்துருக்கான். ஆனால் மழை காலம் வந்திருக்கு, அதனால் மழை காலத்தில் வந்து ஒருத்தரையும் தேட முடியாது. அதனால் மழை காலம் முடிஞ்ச உடனே நான் தேட ஆரம்பிக்கிறேன் வானர சைன்யங்களை வச்சுட்டு அப்படின்னு. மழை காலம் முடிஞ்சு போயிடுத்து. ஆனால் அந்த சுக்ரீவன் வந்து இன்னமும் அவன் வந்து எல்லாம் தண்ணி போட்டுண்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அவன். அதனால் சீதையை தேடணுங்கிறது ஞாபகமே வரல. அதனால் ஸ்ரீராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அது வந்து உறுத்துறது. அது அப்போ வந்து லக்ஷ்மணனை வந்து சொல்கிறார், சுக்ரீவன் கிட்ட போய் ஞாபகப்படுத்து அவனுக்கு, அவன் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறச்சே என்ன அழகா சொல்ல. லக்ஷ்மணனுக்கு தெரியும், ஸ்ரீராமனுக்கு தெரியும் லக்ஷ்மணன் வந்து ரொம்ப கோபக்காரன் அப்படின்னு. அதனால என்ன சொல்றான்னாக்கா, அந்த பார் லக்ஷ்மணா, நீ வந்து ஹிதமாக பேசு அவங்ககிட்ட, அதனால ரொம்ப ஹார்ஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சாமய உபஹிதயா வாசாயம், உபஹிதையா ஹிதமான வார்த்தைகளை யூஸ் பண்ணு. ரூக்ஷாணி பரிவர்ஜயன், ஹார்ஷ் வேர்ட்ஸை வந்து விட்டுடுனே. பரிவர்ஜயன் வக்தும் அர்ஹசே சுக்ரீவம், you ought to speak to Sugriva like this. வியதீதம் கால பர்யய, இந்த காலம் கடத்துறானே இந்த சுக்ரீவன், அவன்கிட்ட இந்த மாதிரி பேசணும். அவன் காலம் கடத்துறதுங்கிற ஒரே தப்பு தான் பண்ணியிருக்கான், அதனால நீ கொஞ்சம் பார்த்து பேசு அப்படிங்கிற மாதிரி. லக்ஷ்மணன் வந்து எவ்வளவு டெண்டரா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விடுறார். அதே மாதிரி அவன் தயாள குணம் இருக்குங்கிறத வந்து, அதாவது அவன் ராமன் காட்டுக்கு போனோம்னு போப்பறான் அப்படிங்கிறது இந்த அயோத்தியா ரெசிடென்ஸுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுடைய குணங்களை சொல்கிறார். அதாவது ஸ்ரீராமனுடைய 6 குணங்களை சொல்கிறார். அதை நமக்கு வந்து எம்பெருமானுடைய 6 குணங்கள்னாக்க ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் நம்ம. இவா வந்து அவளுடைய ஓன் வேர்ஷன் ஆஃப் 6 குணங்கள் சொல்கிறா. ஆன்ஷம் சியம் அனுக்ரோஷயம் ஸ்ருதம் சீலம் தமக்ஷமக, இதில் பார்த்தீங்கன்னாக்க 1 2 3 4 5 6 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ராகவம் சோபயந்தே, ராகவம் சோபயந்தே ஷட்குணா புருஷ உத்தமோ, அதாவது ஒருத்தருக்கும் கெடுதல் பண்ண மாட்டான். அப்புறம் இந்த தயாளு குணம், ஒரு கம்பேஷன் நிறைய உண்டு. நன்னா ஞானம் நிறைய உடையவன், நல்ல குட் நேச்சர், செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் ட்ராங்குலிட்டி, அந்த மாதிரியான இந்த ஷட் குணங்கள் 6 குணங்கள் வந்து
அவனை வந்து சோபயந்தி, அவனுக்கு சோபை கொடுக்கறது ராகவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அதில் வந்து அனுக்ரோஷக அப்படிங்கிறது வந்து இந்த எம்பெருமானுடைய தயாள குணத்தை காமிக்கிறது. மதுரம்னாக்கா அவன் வந்து எம்பெருமான் வந்து அந்த இனிமையானவர் அப்படிங்கிறத அதை வந்து ஆனந்தவல்லி, தைத்திரிய உபனிஷத் ஆனந்தவல்லியில் சொல்றது ரசோ வைச அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ரசோ வைஸ்னா ரொம்ப சுவையானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸ்திரக firm in protecting the devotees அப்படிங்கிறது ஸ்ரீராமனே சொல்றான். மித்ரபாவேன சம்பிராப்தம், யாரு வந்து ஒரு நண்பன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற எண்ணத்தோட என்கிட்ட வந்து என்ன அடையிறாளோ அவளை வந்து தியஜேயம் கதஞ்சன, அவளை நான் அபேண்டன் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது வந்து இட்ஸ் அ ப்ரூஃப் ஃபார் ஹிஸ் ஸ்திர குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி, firm in protecting the devotees, அச்சுதனாக இருப்பது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சம அப்படிங்கிற குணத்தை வந்து கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் சொல்லியிருக்கான். அடியன் mentioned it earlier in a different context. சமோகம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் நான் வந்து சமோகம் சமக அகம், நான் சமமாக இருப்பேன். நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியக. ஸோ அதாவது எனக்கு வந்து துவேஷம் உடையவர்களும் இருக்க மாட்டார்கள், இந்த பிரியமாகவும் ஒத்துருக்கிட்டையும் எனக்கு துவேஷமும் கிடையாது, ஒத்துருக்கிட்டையும் எனக்கு எக்ஸ்ட்ரா பிரியம் குறைச்சல் பிரியம் அந்த மாதிரியும் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார். அதனால சமம்ங்கிற பாயிண்ட் அவரே சொல்றார் அவர் அப்படிங்கிற மாதிரி. கிருதி அப்படிங்கிறது வந்து அவர் தனக்குன்னு ஒன்றும் பண்ணிக்க வேண்டியதில்லை, நமக்குங்கிறது நமக்கு பண்ண வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு, நம்ம சுற்றி உள்ளவாளுக்கு பண்ண வேண்டிய கடமைகள் இருக்கு. ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத பகவத்கீதையில் அர்ஜுனன் கிட்ட சொல்றான். நமே 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 பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன, there's nothing I need to do for myself அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி கிருத்தஜ்ஞனாக்கா அது வந்து ரொம்ப நன்றி உடையவன் அப்படின்னு. நன்றி உடையவனுக்கு வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா கிருஷ்ணன் வந்து சொல்றான். கிருஷ்ணன் வந்து இந்த பாரு, இந்த திரௌபதிக்கு வந்து அந்த துஷ்யாசனன் வந்து அவளை அவமானப்படுத்துருச்சே, அவள் வந்து என்னை கூப்பிட்டா, அவள் அந்த மூன்றெழுத்துடைய பேரால் கூப்பிட்டா. சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு அந்த கோவிந்தா அப்படிங்கிற மூன்றெழுத்துடைய பேரால் என்னை கூப்பிட்டா. ஆனால் அப்புறம் கூப்பிடுறச்சே வந்து நான் தூரத்தில் இருந்துட்டேன், துவாரகையில் இருந்துட்டேன். அது வந்து எப்படின்னாக்கா என்னை உறுத்துறது அது. அதான் ஈவன் தோ மை நேம் சேவ்ட் ஹர், நான் பக்கத்தில் இருந்து சேவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. they make a distinction. அதாவது திரௌபதியை காப்பாற்றினது கிருஷ்ணன் இல்லை, கிருஷ்ணனுடைய பேர் காப்பாத்திட்டு கிருஷ்ணன் எங்கேயோ தூரக்க தள்ளி இருந்தான் அப்படிங்கிற மாதிரி. அதைத்தான் அது கிருஷ்ணன் சொல்றான், நான் என்னுடைய பேர் அவளை காப்பாத்திருத்து, ஆனால் நான் அவளை காப்பாத்தலையே, பக்கத்துல இருந்து காப்பாத்தலையே அப்படிங்கிற எண்ணம் வந்து என்னுடைய ஹிருதயத்தை விட்டு போகவே மாட்டேங்கிறது. அது எப்படின்னாக்க இந்த கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாள். அது மாதிரி ஒரு கடன்பட்டவன் வந்து வட்டியோட கடன் ஜாஸ்தி ஆயிண்டே போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்னோட ஹிருதயத்தை வாட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கோவிந்தே தியதா கிரந்தது, கோவிந்தன்னு சொல்லி அவர் கதறினாலே அது வந்து கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணாங்கிறது திரௌபதியை சொல்றது. கிருஷ்ணாமாம் தூரவாசினம், தூரத்தில் இருந்த என்னை வந்து கூட்டாளே, அப்போ வந்து அதுக்கு நான் பக்கத்துல இல்லை, அதனால பிரவருத்த ருணம், என்னுடைய கடன் வந்து ஜாஸ்தி ஆயிண்டே போற மாதிரி. ஹிருதயான் அபசர்பதி, ஹிருதயத்திலேருந்து போகவே மாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இதெல்லாம் வந்து எம்பெருமானுடைய குணங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காது. 19 and 20 these are both short ஸ்லோகங்கள். அதனால வந்து I should be able to finish them in a few minutes of your time. இதில் வந்து எவ்ரி சிங்கிள் இது வந்து குணத்தினுடைய டெப்த்தை பற்றி சொல்கிற மாதிரி. இந்த குணத்தினுடைய டெப்த்தை பற்றி சொல்கிறச்சே வந்து ஐ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் வியாக்கியானம் and then go to the ஸ்லோகம். அதாவது தைத்திரிய உபனிஷத்தில் வந்து ஆனந்தவல்லின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த ஆனந்தவல்லிங்கிற செக்ஷன்ல வந்து த மெயின் மெசேஜ் அதில் என்ன இருக்குன்னாக்கா, எம்பெருமானுடைய ஆனந்தம் அப்படிங்கிற குணத்தை வந்து யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்யான் ந பிபேதி கிருதஷ்டனோதி கிருதஷ்டனேதி அப்படிங்கிற மாதிரி. அதாவது எம்பெருமானுடைய
ஆனந்தம் அப்படிங்கிற குணத்தினுடைய எல்லையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வாக்கும் மனசும் கிளம்பித்துக்கலாம். நம்ம போய் பார்த்து வரலாம். நம்ம எம்பெருமானுக்கு ஆனந்தம்னு ஒன்று இருக்குது தெரியுறது, பட் அது எங்கே முடியறதுங்கிறது தெரியல. நம்ம கொஞ்சம் நடந்து போய் பார்த்து வரலாமே அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் கிளம்பியிருக்குகள். ஆனாக்கா அப்பிராப்பிய அதை அடையாமல் அதுகளை நிவர்த்தந்தி அதுகள் திரும்பி வந்துடுத்துகள். அதுகள் மனசா சக அந்த மனசு கூட இந்த போன வார்த்தையும் திரும்பி வந்துடுத்து. என்னாக்கா ஸோ இந்த எம்பெருமானுடைய ஆனந்தம் வந்து எண்ட்லெஸ் இது அப்படி இன்ஃபினிட் அப்படிங்கிறது தெரிஞ்சவாளுக்கு வந்து பயங்கிறதே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதாவது எம்பெருமானுடைய ஆனந்தம் வந்து இது எண்ட்லெஸ் அப்படிங்கிற மாதிரி லிமிட்டே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற தட்ஸ் த பிரைமரி மெசேஜ் கம்மிங் ஃப்ரம் தி தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்தவல்லி அப்படிங்கிற செக்ஷனில். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக என்னன்னாக்க ஸோ ஆனந்தத்தை மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒரு செக்ஷனில். அப்போ என்ன சொல்கிறதுனாக்கா ஸோ லெட் மீ டாக் அபவுட் டிஃப்ரெண்ட் gradations of bliss or different gradations of happiness. So for example மனுஷ்ய ஆனந்தம், அதே மாதிரி மனுஷ்ய கந்தர்வ ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி த கிரடேஷன்ஸ் ஆஃப் பிளிஸ் அதை டிஃபைன் பண்ணுறது. மனுஷ்ய ஆனந்தம்னா என்ன, அதுக்கப்புறம் மனுஷ்ய கந்தர்வம் ஆனந்தம்னா என்ன, எவ்வளவு, அதாவது இட்ஸ் மோர் லைக் ஹவ் மச் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை போல் 100 பங்கு பெருசு அது, இந்த ஆனந்தத்தை விட 100 பங்கு பெருசு அந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை விட 100 பங்கு பெருசு. அதாவது இட்ஸ் as if happiness can be quantified அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாச்சு போயிடுது. அது மனுஷ்ய ஆனந்தம்னு ஒன்று இருக்குது சுவாமி. அதை வந்து 100 such மனுஷ்ய ஆனந்தம்ஸ் வந்து they make up one மனுஷ்ய கந்தர்வ ஆனந்தம். அதே மாதிரி 100 such மனுஷ்ய கந்தர்வ ஆனந்தம் வந்து it makes one தேவ கந்தர்வ ஆனந்தம். 100 such தேவ கந்தர்வ ஆனந்தம் வந்து it makes one பித்ரு ஆனந்தம். 100 such பித்ரு ஆனந்தம்ஸ் வந்து make the ஆஜானஜ தேவர்கள் அவர்களுடைய ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி. you can see this going like this. அது என்னன்னாக்கா ஸோ அந்த இந்த மாதிரி 100 ஸோ அது வந்து தேயே சதம் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும். தேயே சதம் ஃபார் எக்ஸாம்பிள் தேயே சதம் பிரஜாபதேர் ஆனந்தாக, பிரஜாபதி ஆனந்தம் அப்படிங்கிற ஒன்று இருக்கே. அந்த மாதிரி 100 சச் பிரஜாபதி ஆனந்தங்கள் வந்து ச ஏகோ பிரம்மண ஆனந்தக, அது வந்து ஒரு பிரம்மாவினுடைய ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஃப்ரேஸ் தேயே சதம்ங்கிறது 100 சச் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி 100 ஆனந்தங்கள் மேக்கப் ஒன் ஆஃப் தட் ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த தேயே சதம்ங்கிறது இஸ் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரேஸ் அது இந்த ஆனந்தவல்லி செக்ஷனில். அது வந்து நிறைய ஸ்லோகங்களில் கூட மென்ஷன் பண்ணுறா, அந்த மாதிரியான ஸ்லோகம் தான் அது. ஸோ ஜஸ்ட் டு கிவ் யூ அன் ஐடியா ஆஃப் ஹவ் இன்ட்ரெஸ்டிங் திஸ் எக்ஸசைஸ் இஸ். மனுஷ்ய ஆனந்தம் அது அப்படிங்கிறது எப்படின்னாக்க இன்பத்தின் அளவீட்டை பார்ப்போம். ஸோ லெட்ஸ் see how the bliss can be quantified அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தன் இமேஜின் பண்ணிக்கோங்க, அவன் நல்ல வாலிப மிடுக்குடைய ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து வாலிப மிடுக்குடைய இஸ் இன் இஸ் prime, the prime of his youth, அறிவாளி. ஸோ இஸ் வெரி ஸ்மார்ட், சுய கட்டுப்பாடு உடைய, அண்ட் he has infinite self control, மன உறுதி கொண்ட, ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த், மென்டல் டிட்டர்மினேஷன் இருக்கு அவனுக்கு. பலசாலியான இளைஞன் ஒருத்தன், இஸ் a very strong man. அவனை ஒரு அளவுகோலாக வச்சுக்கலாம். பார்த்தேன்னாக்க there are so many qualifiers that it's very difficult to meet all of them. அத்தகையதோர் இளைஞனுக்கு for such a youth further assume that எல்லாவித செல்வங்களாலும் நிறைந்த இந்த பூமி உரியதாவதாக வைத்துக் கொள்வோம். Let's also assume that the entire earth with all of its wealth belongs to him அப்படிங்கிற மாதிரி. அவன் வந்து யூத்தாக இருக்கணும், அவன் வந்து நம்ம அறிவாளியாக இருக்கணும். he must be very smart, he must have self control, he must have mental determination, ரொம்ப physically strong அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறவன் வந்து on top of that he rules all of the world with all of its wealth அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒருத்தன் இருந்தான்னாக்க so you can see that how impossible the situation is. அப்படிப்பட்டவன் இருந்தான்னாக்கா அவனுக்கு எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்குமோ அது வந்து that's defined as ஒரு மனித இன்பம், ஒரு மனுஷ்ய இன்பம் அப்படிங்கிற மாதிரி. So see the lowest grade here itself is far beyond what we will ever achieve. அந்த மாதிரி அது. அப்படிப்பட்ட அத்தகைய 100 மனித இன்பங்கள் சேர்ந்தால் அது ஒரு மனித கந்தர்வ இன்பம். அதாவது 100 such மனுஷ்ய ஆனந்தம்ஸ் make up one மனுஷ்ய கந்தர்வ ஆனந்தம். அதே மாதிரி it will go on to say மனுஷ்ய கந்தர்வ ஆனந்தம் 100 such வந்து make up one தேவ கந்தர்வ ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ imagine
இமேஜின் கடைசியில் பிரம்ம ஆனந்தம்னு வருது, கடைசியில் என்ன சொல்கிறது, ஆனந்தம்ங்கிறது எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் அது மெஷரே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோ இல்லையோ. ஸோ இந்த தேயே சதம் அப்படிங்கிறத வந்து அது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ். அதை தான் இதில் சொல்ல போகிறாரு. வந்து என்னன்னாக்க இந்த தாமரையில் பிறந்த ஆன இந்த பிரம்மா அவனுடைய பிளிஸ், அந்த பிரம்ம ஆனந்தம்னு சொல்கிறாளோ இல்லையோ, அதை வந்து மெஷர் பண்ணுற மாதிரி ஆரம்பித்து வரிசையாக, ஸோ சீக்வென்ஷியலாக வந்து இந்த எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறது இல்லையா. சீக்வென்ஷியலாக மனுஷன் ஒன்று, மனுஷ கந்தர்வ ஆனந்தம்னு ஒன்று, தேவகந்தர்வ ஆனந்தம்னு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீயிங்ஸை சொல்கிறது, அலாங் வித் ஆல் த குவாலிஃபயர்ஸ் அபவுட் what we are assuming about that person அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வரிசையாக மனிதர் பலரை கற்பித்து, ஸோ postulating the existence of several people or several beings like this. அதுக்கப்புறம் after postulating their existence, ஒவ்வொருத்தருக்கும் இது போல் 100 அவளுடைய ஹாப்பினஸை சொல்லிட்டு 100 times that, ஸோ இது போல் 100னாக்கா 100 times this அப்படிங்கிற மாதிரி என்று மேலும் மேலும் மோர் அண்ட் மோர் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகிறதே எங்கே ஆனந்தவல்லி தைத்திரிய உபனிஷத்தில். அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, பட் நம்மளுடைய வேதங்கள் சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி மேலும் மேலும் சொல்லும் வேத மொழிகள் அதை சொல்கிற இந்த உபனிஷத், தைத்திரிய உபனிஷத் ஆனந்தவல்லி செக்ஷன் இருக்கே, அது வந்து ஒவ்வொரு குண எல்லை அறிய, அதனோட ஒவ்வொரு குணத்தினுடைய லிமிட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு சதா ஆசை கொண்டும் அதனுடைய வேத மொழிகள், இந்த வேதிக் வேர்ட்ஸ் வந்து அதுகளுக்கு எப்போ ரொம்ப ஆசையா அந்த எம்பெருமானுடைய இந்த குணம் இருக்கே, அந்த குணத்தினுடைய லிமிட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அதுகளுக்கு ஆசை இருந்துட்டே இருந்தது. அப்படி இருந்தும் they didn't get out of the starting gate அப்படிங்கிற மாதிரி, ஆரம்ப நிலை தாண்டவில்லையே அப்படிங்கிற மாதிரி. they have not progressed from their starting effort. இந்த ஆரம்ப நிலை தாண்டவில்லையே. ஹார்ஸ் ரேஸில் வந்து ஒரு குதிரை வந்து ஸ்டார்டிங் கேட்டை விட்டே கிளம்பலனாக்க எப்படி அதை ஜெயிக்க முடியுது, அந்த மாதிரியான நிலையில தான் வேதங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ பார்த்தேன்னாக்கா உபரி உபரி மேலும் மேலும் அப்படிங்கிற மாதிரி, உபரி உபரி அப்ஜபூயகனா தாமரையில பிறந்த இந்த பிரம்மா இருக்கானே அவனுக்கு, ஸோ அப்ஜபூயக தாமரையில் பிறந்த அயனுக்கு, ஸோ அவனுடைய இன்பத்தை விட தேயே சதம் இதி அனுக்கிரமாத், அனுக்கிரமாத்னாக்க வரிசையாக, தேயே சதம் இது போல 100 இது போல 100 அப்படின்னு வரிசையாக சொல்லிகிட்டே போகிறது. அந்த இது கிரகன வார்த்தைகள்னு அர்த்தம், வேதிக் வேர்ட்ஸை சொல்கிறது. இந்த மாதிரி அது மாதிரி வரிசையை சொல்லிகிட்டே போகிறது. அது எப்படி சொல்லிட்டு போகிறதுனாக்கா, அப்படி புருஷான் பிரகல்பிய, அதாவது புருஷர்களை வெவ்வேறு விதமான பீயிங்ஸை பிரகல்பிய கல்பித்து, ஸோ பாஸ்டுலேட்டிங் their existence. ஏன்னா அந்த மாதிரி வரிசையாக சொல்கிறதோ இல்லையோ, லெட்ஸ் அஸ்யூம் தட் a person has all these properties and is exists, அவனுடைய குணம் தான் ஒரு மனுஷ குணம், அந்த மாதிரி சொல்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி புருஷான் பிரகல்பிய தேயே சதம் இதி அனுக்கிரமாத், அந்த வரிசையாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அந்த வார்த்தைகள் கிரக துவத் ஏகேக குணா, உம்முடைய ஒவ்வொரு குணத்தினுடைய அவதி ஈப்சையா, அவதி இந்த எல்லையை அறிய முற்பட்டு, உன்னுடைய ஒவ்வொரு குணத்தினுடைய எல்லையை லிமிட்டை ஈப்சையா அறிய முற்பட்டு, trying to find the limit of each of your gunas. சதாஸ்திதா, அந்த மாதிரி சதாஸ்திதா எப்பவும் அந்த நிலையில, எப்பவும் அந்த உன்னுடைய குணங்களினுடைய எல்லையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நிலை ஸ்திதியில இருக்கிற, எப்பவும் இருக்கிற அந்த வேதிக் வார்த்தைகள் வந்து ந உத்தியமதக ஸ்டார்டிங் கேட்லேருந்தே, ஸ்டார்டிங் எஃபர்ட்லேருந்தே, ந அதிசேரத்தே they have not progressed அப்படிங்கிற மாதிரி. ஸோ they have not progressed from the starting எஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்கலி இது என்ன சொல்றதுனாக்கா, உம்முடைய ஒவ்வொரு குணமும் எல்லை இல்லாதது. அதைத்தான் வேதங்கள் வந்து எஸ்பெஷலி இந்த தைத்திரிய உபனிஷத்தினுடைய ஆனந்தவல்லி தேயே சதம் அப்படிங்கிற பேரில் வரிசையாக சொல்லிட்டு வந்து அது வந்து கடைசியில் ஒன்று யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகர் திரும்பி வந்துருத்துகளோ இல்லையோ, அந்த மாதிரி முடியாமல் திரும்பி வந்துருத்துகள். அதனால் ஆல் தட் எக்ஸசைஸ் அமௌண்டட் டு நத்திங். ஏன்னா that's how infinite each of your gunas is அப்படின்னு ஒவ்வொரு குணங்களுடைய டெப்த்தை சொல்றது. முந்தினது வந்து நம்பர் ஆஃப் குணாஸை சொல்லி அதனுடைய பிரெத்தை சொல்லித்து அது மாதிரி. Again, because of the time, Adiyan is just going to get to the வியாக்கியானம். ஸோ எம்பெருமானுடைய ஈச் குணமும் இன்ஃபினிட் அப்படிங்கிற மாதிரி இது சொல்றது. ஸோ இட்ஸ் அபவுட் த டெப்த். தி ப்ரீவியஸ் ஸ்லோகம் இஸ் அபவுட் த பிரெத் அப்படிங்கிற மாதிரி.
இந்த உயர்நலம் உடையவன் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறாரோ இல்லையோ, திருவாய்மொழியில் முதல் பதிகத்தில் முதல் பாசுரத்தை சொல்கிறாரோ இல்லையோ, இதை விட உயர்ந்த குணங்கள் கிடையவே கிடையாது, அந்த மாதிரி ஒத்துருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதுதான் ஒரு குணம் இதை தாண்டி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, ஒவ்வொரு குணமும் அது எல்லை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. Adiyan has already talked about it. Yato vacho nivattante. I also talked about this definition of the Manushya Inbam அப்படிங்கிற மாதிரி. And also the Taittiriya Upanishad, that exercise that it goes through, Adiyan has talked about that. Each guna is infinite அப்படிங்கிற மாதிரி சொல்றச்சு. அதுவும் உபனிஷத்துகளில் புராணங்களில் நிறைய சொல்லியிருக்கு. வராக புராணத்தில் சொல்றது someone has Brahma's longevity. That is, if a man has the lifetime of Brahma and has 1 crore faces and has a pure mind, ellame the hypothetical, impossibly hypothetical situations. Adu has 1 crore faces and has a pure mind, O Emperuman, he may or may not be able to describe 1 in 10 lakhs part of your gunas அப்படிங்கிற மாதிரி. ஸோ தனக்கு பிரம்மனுடைய ஆயுள் காலம் இருந்து அவனுக்கு 1 கோடி முகங்கள் இருந்து அவனுக்கு மனசும் நல்ல நிலையில இருந்து அந்த மாதிரி இருந்தானாக்க உன்னுடைய குணங்கள்ல 1 in 10 lakhs அப்படிப்பட்ட 1 கோடியில 1 பங்கு அதை கூட சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது வராக புராணத்துல. சதுர்முகாயுர்யதி கோடி வக்திரம், கோடி முகங்கள், பவே நரக காபி விஷுத்த சேதா சதே குணநாமயுதைகம் அம்சம் வதேன வாதேவர பிரசீத. ஸோ அப்படின்னு சொல்கிறது அது. ஸோ வராக புராணத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி எம்பெருமானுடைய குணங்கள் அளவிட முடியாதது அப்படிங்கிற மாதிரி. இந்த தேயே சதம்ங்கிறது Adiyan mentioned that it's a very famous phrase from the Anandavalli, Taittiriya Upanishad Anandavalli section. அது மற்ற ஸ்தோத்திரங்கள்லையும் அது மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ தேயே சதம் இந்த வைகுண்ட ஸ்தவம், கூரத்தாழ்வானுடைய வைகுண்ட ஸ்தவத்தில் கூரத்தாழ்வான் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னாக்க, சுவாமி உம்முடைய குணக்கூட்டங்கள் அது ஃபார் எக்ஸாம்பிள் சச் அஸ் யுவர் யூத், உன்னுடைய யௌவனத் அப்படிங்கிற மாதிரியான குணங்கள்லேருந்து ஆரம்பித்து அதனால் இந்த கூட்டங்கள்னால உன்னுடைய ஆனந்தம் இன்க்ரீஸ் ஆகிண்டே போயின்னு இருக்கு அப்படிங்கிறார். அதாவது இட்ஸ் நாட் தட் இட்ஸ் ஆல்வேஸ் அட் அ ஸ்டேபிள் லெவல் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆரம்பத்திலே ஒரு இன்ஃபினிட்டியாக இருந்தது, பட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயின்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது மேத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டிலே விதமான இன்ஃபினிட்டிஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் இஸ் இன்ஃபினிட், அது வாஸ்தவம் தான். த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் இஸ் இன்ஃபினிட் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் வாஸ்தவம் தான். பட் இந்த இன்ஃபினிட்டியும் அந்த இன்ஃபினிட்டியும் சேம் இல்லை. ஒன் இஸ் மச் லார்ஜர் தன் தி அதர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி இது ஆரம்பத்திலே இன்ஃபினிட்டி, அது பட் இட் கண்டினியூஸ் டு க்ரோ அப்படிங்கிற மாதிரி. மேபி இட்ஸ் கோயிங் ஃப்ரம் திஸ் இன்ஃபினிட்டி டு that level of infinity அப்படிங்கிற மாதிரி. So from them your bliss continues to grow. அதை குவான்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி, அதை அளவு எடுக்கிறதுக்காக வேண்டி the Vedas ட்ரை பண்ணித்து. எப்படி ட்ரை பண்ணித்து? யூஸிங் த ஃப்ரேஸ் 100 such, தேயே சதம் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணிட்டு சீக்வென்ஷியலாக நிறைய ஒரு ஹைப்போதெட்டிக்கல்ஸ் மனுஷாவை கிரியேட் பண்ணி இவாளுடைய ஹாப்பினஸ் இவ்வளோங்கிறத டிஃபைன் பண்ணி அதை போல் 100 times இது, அதை போல் 100 times சொல்லித்துது. அண்ட் ஃபைனலி என்ன சொல்லிது? and said this Emperuman's bliss is not within the scope of word and mind. யதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு சொல்லிடுத்தது. அதுதான் சொல்றார். த்ரையுத்யதா தவ யுவத்வ முகைஹி குணௌகைஹி ஆனந்தமேதிதம் யானிதி சன்னியந்து தேயே சதம் த்விதீம் பரம்பரயா பிரவருத்தயம் நைஹி வைஷவாங் மனச, வாக்கும் மனசும் கோச்சர இத்யுதாக
அப்படி இத்தி இத்தி உதாக அப்படின்னு சொல்லிடுத்துகள். இந்த மாதிரி வாங் மனசுக்கு வாக்கு மனசு இதுகளுடைய அதனுடைய லிமிட்டுகளுக்கு உட்பட்டதாக இல்லை எம்பெருமானுடைய ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுத்துகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இது வந்து கடைசி ஸ்லோகம். கடைசி ஸ்லோகத்தை என்ன சொல்றாருனாக்க, சுவாமி இந்த உலகத்தை வந்து சிருஷ்டி பண்றது, அதை வந்து ஸ்திதி நிலைநாட்டுறது, உலகம் யாவையும் உளவாக்கலும் நிலைநிறுத்தலும் நீக்கலும் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது மாதிரி ஸ்திதியாக மெயின்டைன் பண்றது, லயம் அதை அழிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஜீவாத்மாக்கள் வந்து மோட்சத்துக்கு போகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே உன்னுடைய லீலைகள். அது வந்து லீலாஸ் தே ஆர் டன் ஃபார் த சேக் ஆஃப் யுவர் அடியார்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதில் தேர் ஆல் யுவர் பிளே அப்படிங்கிற மாதிரி, அதுவும் உன்னுடைய அடியார்களுக்காக செய்கிற விளையாட்டுக்கள் இது. அதே மாதிரி வேதிக் வேர்ட்ஸ் ஆர் தை ஈடிக்ட் அப்படிங்கிற மாதிரி, அதாவது உலகத்தை நீ கிரியேட் பண்ணிட்ட, பட் உலகத்தை கிரியேட் பண்ணாலும் அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும், அதுக்கு ஒரு பீனல் கோட் அந்த மாதிரிலாம் வேணும் இல்லையோ. அந்த மாதிரியான பீனல் கோட் தான் வந்து இந்த வேதங்களில் வந்து இது பண்ணு அது பண்ணாதே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது. அதெல்லாம் வந்து தே ஆர் கன்சிஸ்டன்ட் வித் யுவர் வில் அப்படிங்கிற மாதிரி, யுவர் ப்ரொஃபவுண்ட் வில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ உலகத்தை படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, சம்சாரத்திலேருந்து விமோச்சனம் கொடுக்கறது இந்த ஜீவாத்மாக்களுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உன்னை அடைந்தோரின் நன்மைக்கென ஆகும் லீலை என்றோ. உன்னை ஆசிரியிக்கிற அடியார்கள் இருக்காளே, அவளுடைய பெனிஃபிட்டுக்காக வேண்டி நீ பண்ற லீலைகள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அப்படி அதனால இது எல்லாமே பண்றது எல்லாமே அடியார்களுக்காக வேண்டி நீ பண்ற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி, வேத ஆணைகளுமே, ஸோ தி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் த வேதாஸ், அதுவுமே வந்து உன்னுடைய ஆழமான விருப்பத்தை, உன்னுடைய ப்ரொஃபவுண்ட் வில்லை வந்து அனுசரித்து அதுக்கு கன்சிஸ்டன்ட் வித் அப்படி இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆழமான விருப்பத்தை அனுசரித்ததே என்றோ. ஸோ ஈவன் தி வேதிக் edicts they are consistent with your profound will இல்லையா சுவாமின் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ த்வத் ஆஸ்ரிதானாம் for the benefit of your devotees, உன்னை ஆசிரியத்தவர்களுக்காக வேண்டி, ஜகத் உத்பவ உலகத்தை உண்டாக்குறது, ஸ்திதி அதை நிலைநிறுத்துறது, அதே மாதிரி பிரணாசக நாசம் பண்ணுறது, அழிக்கிறது, இந்த மாதிரியானது. அது மாத்திரம் இல்லை, சம்சார விமோச்சன ஆதயக, சம்சாரத்திலேருந்து விமோச்சனம் ஆறுது, சம்சாரத்திலேருந்து லிபரேட் ஆறுது அப்படிங்கிற மாதிரியான அப்படிப்பட்ட ஆதேக அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே லீலா பவந்தி, அதுகள்லாம் விளையாட்டாகிறது இல்லையா அப்படிங்கிற, லீலா பவந்தி சுவாமி உம்முடைய லீலையாக ஆறுது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி விதயக ச வைதிகாக வேதங்களுடைய விதய ஈடெக்ஸ், இந்த இதை பண்ணு இதை பண்ணாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உன்னுடைய கம்பீர ஆழமான மனக அனுசாரினக, உன்னுடைய ஆழமான மனகன விருப்பம்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய வில் உன்னுடைய ஆழமான வில்லுக்கு அனுசரிச்சுட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி தே ஆர் கன்சிஸ்டன்ட் வித் தேட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ பேசிக்லி என்னுடைய அது என்னன்னாக்கா, எம்பெருமான் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங். அது மாத்திரம் இல்லை, இது வந்து அடியார்களுடைய பெனிஃபிட்டுக்காக வேண்டிதான் அவன் எல்லா விஷயங்களையும் பண்றானவன். வேதங்களை வந்து ஒரு இந்தியன் பீனல் கோட் மாதிரியோ அல்லது ஒரு கான்ஸ்டிடியூஷன் மாதிரியோ இது பண்ணலாம் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அதுவும் முக்கியம். ஒரு ராஜ்யத்தை கிரியேட் பண்ணாக்க அந்த ராஜ்யத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும், அதையும் நீ தான் கிரியேட் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்றது. ஆஸ்ரிதானாம் ஜகத் உத்பவ அப்படி ஸ்திதி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா சொல்றது அது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இதுக்கு வந்து வியாக்கியானம் ரொம்ப குட்டியாக இருக்கும். அதாவது இன்னும் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் மீனிங் ஒன்று இருக்கு. அதாவது உன்னுடைய அடியார்களுக்காக அப்படின்னு சொல்றச்சே வந்து இன்னொரு விதமான இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னாக்கா, உன்னுடைய அடியார்களான பிரம்மா சிவன் அந்த மாதிரியானவாள்லாம் வந்து நீ வந்து அவளுக்கு வந்து ஒரு உத்தரவு கொடுத்து அவ பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரியா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மா வந்து சிருஷ்டி பண்றான், இந்த சிவபெருமான் வந்து இந்த லயம் அதை அழிக்கிறது அந்த வேலையை பண்றான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவளாலே இந்த மாதிரி பண்ண முடியறது, இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணி அந்த பெரிய மகிமை எல்லாம் பெற முடியறது அப்படின்னாக்கா, அவள்லாம் உன்னுடைய அடியார்கள், அவளுக்கே அவ்வளவு பெரிய மகிமை இருக்குனாக்க உன்னுடைய மகிமை எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. பிரம்மா சிவா ஆர் யோர் டெவட்டீஸ், what they do relative to creation and dissolution are plays emanating from you. அதாவது even though they seem to do it
இட்ஸ் ஆல் கம்மிங் ஃப்ரம் யூ அல்டிமேட்லி அப்படிங்கிறது. ஸோ அந்த விதத்தில் வந்து சிவபெருமான் பிரம்மா இந்த மாதிரியான வந்து உன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருந்து சில வேலைகள் பண்ணுறா. அதில் ஆனாலும் இந்த ஆக்சுவல் வேலைகள் பண்ணுறது வந்து நீ தான் அவளுக்குள்ள அந்தரியாமையாக இருந்து பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒன்று சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பெரிய வேலைகளை அவளே பண்ணுறா, உன்னுடைய அடியார்களே பண்ண முடியும்னாக்க அவளுக்கே இவ்வளோ மகிமைகள் இருக்குன்னாக்க உன்னுடைய மகிமை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் எம்பெருமானை வந்து இன்டெரக்டாக புகழற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இஃப் தேர் க்ளோரி இஸ் ஸோ மச் வாட் கேன் ஐ சே அபவுட் யோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியானது சொல்கிறாரு. இந்த விஷ்ணு புராணத்தில் அதாவது எம்பெருமான் தான் பிரம்மா மூலமாகவோ சிவபெருமான் மூலமாகவோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத விஷ்ணு புராணத்துலையும் சொல்கிறது. The one and only God Janardana takes the designation of Brahma, Vishnu, Shiva accordingly as he creates, preserves or destroys அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சிருஷ்டி ஸ்திதி அந்த கரணீம் பிரம்மன் விஷ்ணு சிவாத்மிகாம் சம்யாம் யாதி பகவான் ஏக ஏவ ஜனார்தனஹ. அதாவது எப்படி நம்ம வந்து உயர்வர உயர்நலம் படிக்கிறச்சே அது வந்து தமிழ் மறைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வந்து எப்படி வந்து சம்ஸ்கிருத வேதங்கள்லேருந்து கோட் பண்ணோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த ஒரிஜினல் பூர்வாச்சாரியாருடைய ஸ்தோத்திரமான இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை வந்து திஸ் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் வேதாஸ் உபனிஷத்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி அது புராணங்கள்லையும் பேஸ்ட் ஆன் புராணாஸ்ன்னு சொல்கிறதுக்காக வேண்டி நிறைய கோட்ஸை வந்து அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்து கொடுக்குறா. அதனால தான் விஷ்ணு புராணத்துலேருந்து உபனிஷத்துகள்லேருந்து கோட் அந்த மாதிரிலாம் வருது. இது அதே மாதிரி வைதீக விதேயக, அதாவது வந்து இந்த வேதத்தில் சொல்லியிருக்கப்பட்ட இது பண்ணாதே இது பண்ணு அந்த மாதிரி சொல்லியிருக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் வந்து விஷ்ணு தர்மத்திலையும் சொல்லியிருக்கு. எம்பெருமானே சொல்லியிருக்கான் ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மமைவாக்ஞா. இந்த ஸ்ருதியில சொல்லப்பட்டதும் ஸ்மிருதிகள்னு சொல்லப்படுற அந்த இதுகள் இதிகாசங்கள் புராணங்கள் அதுகளில் சொல்லப்பட்டதும் என்னுடைய ஆக்ஞைகள் என்னுடைய ஆணைகள் மை கமாண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதே மாதிரி பகவத்கீதையிலையும் கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா those who act under the impulse of desire discarding the injunctions of the scriptures சொல்லியிருக்கு இது பண்ணாதே இது பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் தூர தள்ளிட்டு தங்களுடைய இஷ்டத்துக்கு ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் பண்ணான்னாக்க அவன் வந்து attains neither perfection nor happiness nor the supreme goal in life அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சாஸ்திர விதிம் உத்ஸ்ருஜ்ய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விதிகளை உத்ஸ்ருஜ்ய அதை தூக்கி போட்டு அதை அபேண்டன் பண்ணிட்டு வர்த்ததே காமகாரதக under the impulse of desire வர்த்ததே ஒருத்தன் ஆக்ட் பண்ணான்னாக்க அவன் வந்து நசேத்யம் அவாப்னோதி அவன் வந்து சித்திம் ந அவாப்னோதி அவனுக்கு பெர்ஃபெக்ஷன் கிடைக்காது. ந சுகம் அவாப்னோதி சுகமும் கிடைக்காது. ந பராம் கதிம் அவாப்னோதி அவனுக்கு பரமகதின்னு சொல்லப்படுற அந்த வைகுண்டமும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸோ இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் முடிஞ்சு விடுறது. நெக்ஸ்ட்டு 5 ஸ்லோகத்தை வந்து அடுத்த இதில் பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு அடியேனுடைய நன்றி. பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொருத்தீர் மருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆழ்வாரும் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.